திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவரு தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வேர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் அறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கூளை கண்ணி கூரன் காண்க வள்ளும் தானும் உடனே காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர. இந்த நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போற்றி, குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலன் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். குருவருளும் திருவருளும் முன்னிற்க நம்முடைய சைவ சமய பக்தர்கள் சபையிலே மாதந்தோறும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற வரலாற்று முறையில் சுந்தரர் தேவாரம் என்கிற நிலையிலே சுந்தரர் பெருமானோடு நாம் தொடர்ந்து பயணிக்கும் விதமாய் திரு அதிகை என்கின்ற தலத்தை சுந்தரர் பெருமான் தரிசித்து தொடர்ந்து திருத்திணை நகர் என்கிற தலத்திற்கு வருகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். திரு வீரட்டானம் என்கின்ற தலம் மிக ஒரு அற்புதமான தலமாக கடந்த இதற்கு முன்னதான தலப்பதிகமாக விளங்குகின்ற திரு அதிகை வீரட்டானம் எல்லாம் கேட்டிருக்கலாம், பதிவில் இருந்திருக்கோம், நீங்க கேட்டிருக்கீங்க. அப்பர் பெருமான் தன்னுடைய திருக்கரங்களால் தீண்டி வழிபாடு செய்த அந்த தலத்தை உள்ளும் மிதிக்க அஞ்சி வெளியிலே தங்கிய நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் அதிகை வீரட்டானேஸ்வரர் சுந்தரமூர்த்தி நாயனாரிடத்திலிருந்து பதிகத்தை ஆகிய வேண்டும் என்கின்ற நோக்கில திருவடி தீக்கை அவருக்கு தந்து ஒரு பதிகத்தை பெறுகின்றார். அந்த பதிகம் தான் நம்ம தம்மானை அறியாத சாதியார் உலகோ என்கின்ற பதிகம். தொடர்ந்து திரு அதிகை வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய திருவதிகையை தாண்டி திருமாணிக்குழி என்கின்ற ஒரு தலம் இருக்கு பக்கத்துல. பதிகம் இல்லை, சுந்தரமூர்த்தி பதிகம் இல்லை, தலத்துக்கு வந்திருக்க சுந்தரமூர்த்தி. மூவர் முதலிகளாக விளங்குகின்ற ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள் மூவரும் ஒரு தலத்திற்கு சென்று அந்த தலத்தினுடைய பெருமானை வழிபாடு செய்து ஒரு பதிகம் அருளுகிறார்கள். அதான் நம்ம கையில இருக்கிற ஞானசம்பந்த தேவாரம், அப்பர் தேவாரம், சுந்தர தேவாரம்ன்றது அவங்க தலத்துல. இது அல்லாது சில தலத்திற்கு அவர்கள் செல்லுகின்றார்கள், ஆனால் பதிகம் அருளி செய்யவில்லை. நமக்கு கிடைக்காம போன பதிகம்னு ஒண்ணு இருக்கு, அது வேற, அதை விட்டுரும், அந்த லிஸ்ட் இல்ல. சில தலங்களுக்கு செல்லுகின்றார்கள், பதிகங்கள் இல்லை, பதிகங்களே பாடல, கிடைக்காம போனதுன்னு இல்லை, பதிகம் பாடல. ஏன் அப்படின்னா எல்லா தலங்களிலும் பதிகம் அருளி செய்ய வேண்டும்ன்றது அவர்களுக்கு குறிப்பு இல்லை. திருவருட் குறிப்பு இருந்தாலும் அங்கு பதிகம் அருளி செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்காது. தலத்துக்கு போவாங்க, வழிபாடு செய்வாங்க, 5 எழுத்து ஓதிட்டு கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். அப்படியும் சில தலங்களுக்கு எல்லாம் போறாங்களா, போயிருக்காங்க. அப்படியும் சில தலங்கள் உண்டு. பதிகம் நமக்கு கிடைத்த தலங்களை தேவார பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்லுவோம் நாம். சில தலங்களுக்கு அவங்க போயிட்டு அடுத்த தலத்துக்கு போயிடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் இங்க பக்கத்துல இருக்கிற திருமுல்லை வாயில் வருகிறார். திருமுல்லை வாயில் இங்கதானே இருக்கு, பெரிய எல்லாருக்கும் திருமுல்லை. பக்கத்துலயே திருவேற்காடு இருக்கு, இந்த பக்கத்துல திருவள்ளி தான் இருக்கு. இந்த ரெண்டுமே போகல. நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க போகாம போயிருப்பாரு. ஏன்னா அந்த 2 இடத்துக்கு ஞானசம்பந்தர் வந்திருக்காரு. ஞானசம்பந்தர் அவருக்கு 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஞானசம்பந்தரே வந்திருக்காருன்னா அப்ப திருமுல்லை வாயிலுக்கு ஞானசம்பந்தர் திருமுல்லை வாயில் பதிகம் இல்லை, ஆனா வேற்காடு இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் போயிருப்பாங்க, வழிபாடு செஞ்சுட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான்.
பதிகம் அவங்க அருளி செய்திருக்க மாட்டாங்க. அப்படியும் சில தலங்கள் உண்டா என்றால் உண்டு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர்கள் அந்த தலத்தினுடைய பெயரை பதிகத்தில் குறிப்பிடுவார்கள். தலத்தினுடைய பெயரை குறிப்பிடுவாங்க. சில பதிகங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் தலப்பெயராவே இருக்கும். அதுல இருக்கிற தலங்களுக்கு பெயர்லாம் பாத்தீங்கன்னா அது பாடல் பெற்ற தலங்களா கூட இருக்காது. ஆனாலும் அந்த தலத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு இல்லையா, அப்படி இடம்பெற்ற தலங்களுக்கு பெயர் என்னன்னா வைப்பு தலம்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? வைப்பு தலம்னு பேரு. அந்த தலத்தினுடைய பெயர் பதிகத்துல இருக்கும். ஞானசம்பந்த பதிகத்துல எங்கேயாவது இருக்கும். இப்போ இங்க தாச பிரகாஷ்னு ஒரு இடம் இருக்குல்ல, இது எக்மோர் இருக்குல்ல, எக்மோர் வைப்புத்தலம். யாருக்கா தெரியுமா? வைப்புத்தலம் எழுமூர்னு ஞானசம்பந்த தேவாரத்துல வருது. எழுமூர்னு தலம் சொல்ற. அதுதான் இப்போ அந்த தாஸ் பிரகாஷ் உள்ளுக்குள்ள போடுற சிவன் கோயில். அது வைப்புத்தலம். தேவார வைப்புத்தலங்கள் அது ஒரு 301 இருக்கு தனியா. இப்படி 274 அது ஒரு 301 சச்சா இருக்கு. அங்கங்க இருக்கு. திருவேட்டீஸ்வரன், திருவல்லிக்கேணி பக்கத்துல திருவேட்டீஸ்வரன் பேட்டைன்னு சொல்லுவாங்க. அது வைப்புத்தலம். திருவேட்டியும்னு அப்புறம் ஒரு குறிப்பு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா வைப்புத்தலங்களும் உண்டு. இப்போ அதே மாதிரி திருமானிக்குழின்ற தலத்துக்கு சுந்தரமூர்த்தி போறாரு, பதிகம் இல்லை. திருமானிக்குழி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல இருக்க தலத்துக்கு வராரு. அதுக்கு பேர் திருத்திணை நகர்னு பேர். அதுதான் இன்னைக்கு பார்க்க இருக்க பதிகம், திருத்திணை நகர்ன்ற பதிகம். திருத்திணை நகர் நடுநாடு தலம், நடுநாட்டு தலம். பெருமான் திருநாமம் திருநந்தீஸ்வரர், சிவக்கொழுந்தீசர். அம்பிகையின் திருநாமம் இளங்கொம்பன்னாள் என்பது அம்பிகையின் மிக அற்புதமான ஒரு தலம் திருத்திணை நகர். தீர்த்தனகிரி என்று அதை இப்பொழுது வழங்கப்படுகிறது. இப்போ போயிட்டு நீங்க திருத்திணை நகர்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இப்ப என்ன சொல்லுவாங்க? தீர்த்தனகிரி அப்படின்னு. இப்ப அப்படிதான் பேர் வழக்கு சொல்லாக விளங்குகிறது. அந்த தலத்திலே பதிகம் அருளி செய்கின்றார் பெருமானை நோக்கி. வழக்கம் போல பெருமானை நோக்கி வழிபாடு செய்வது. அருளாளர்கள் திருத்தலத்திற்கு செல்லுகின்றார்கள் என்றால் அந்த தலத்து பெருமானை வழிபாடு செய்வார்கள். வழிபாடு செய்யும் பொழுது அந்த தலத்தினுடைய பெருமையை சொல்லுவார்கள். தலத்தினுடைய பெருமை என்னன்னா தலத்தினுடைய செழுமை என்ன, அது என்ன வளம் என்ன என்பதெல்லாம் சொல்லி அது மட்டும் இல்ல, நமக்கு என்ன செய்தி அதுவும் சொல்லுவார். பதிகம்ன்றது எப்படி இருக்கும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா அருளாளருடைய பதிகங்கள்லாம் எப்படி இருக்கும்னா அந்த தலத்தினுடைய வரலாற்று செய்திகள் இருக்கும். அந்த தலத்தினுடைய வளப்பத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த தலத்தினுடைய அன்றைய கால சூழல் இருக்கும். அது மட்டும் இருக்காது, அதை தாண்டி நமக்கான செய்தியும் இருக்கும். நம்முடைய மனித பிறப்பு இருக்கு இல்லையா, உயிருக்கான செய்திகளாகவும் பதிஞ்சிருக்கும். இதுதான் பதிகத்தை அமைக்கிற முறை. ஒரு பதிகத்துல முதல் 4 வரி அப்படி இருக்கும், பின்ன 4 வரி வளப்பத்தை பத்தி இருக்கும். அப்படியே ஆரம்பிக்கிறார். பெருமானுடைய அவருடைய முழுமுதற் தன்மையையும் எளிவந்த தன்மையையும் பேசுகின்ற நிலையில் தான் அந்த பதிகம் அமைக்கும். பாடல் ஆரம்பிக்கிறாரு. நீ இரு தாங்கிய திருநுதலானை நெற்றி கண்ணனை நிறை வளை மடந்தை ஊரு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லையை கற்றயம் ஜடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் உகழும் சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனனே. கொழுந்தீசர் என்பது பெருமானுடைய திருநாமம். அவன் எப்படி விளங்குகின்றான் என்றால் உயிர்களுக்காக நீ இரு தாங்கிய திருநுதலானே. நெற்றியிலே திருநீர் அணிதல் என்பது சைவர்களுடைய கடமை, தலையாய கடமை. நமக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கடமை என்ன? ஆம், நெற்றியிலே நீர் அணிய வேண்டும். எப்படி அணிய வேண்டும்? நெற்றியார திருநீர் அணிய வேண்டும். ஏன் சார் நம்ம திருநீர் அணியணும்? சிவபெருமான் அணிஞ்சிருக்காரு சார், நம்ம அணியணும். நாம ஏன் அணியணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்க நாம யாரை வழிபடுகிறோமோ அவருக்கு அது இருக்கணும் இல்லையா? அவர் திருநீர் போட்டிருக்காரு சார், அவர் திருநீர் அணிந்திருக்கின்றார், நானும் திருநீர் அணிந்திருக்கேன். சிவபெருமான்லாம் வைக்க மாட்டாரு, நான் தான் வைக்கணும். அப்ப யாராவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் அறநெறிகளை சொல்லுகிறேன். நான் முதல்ல அதை செஞ்சுக்கணும்ல. அவர் திருநீர் வைக்க மாட்டாராம், எல்லாரும் திருநீர் வைக்கணும்னு சொல்லுவாரா? திருநீரை எல்லா ஆன்மாக்களும் திருநீற்றை தன்னுடைய நெற்றியிலே தாங்க வேண்டும்னு அருளாளர்கள் மூலமாக பெருமான் வலியுறுத்தி சொல்றான் இல்லையா? ஞானசம்பந்தர் சொல்றாருன்னு அப்பர் சொல்றாருன்னா என்ன பொருள்? பெருமான் உணர்த்துவது. பெருமான் திருநீர் இருக்கானா? அடுத்த கேள்வி. பெருமான் அதுதான் சொல்றாரு. நீர் நுதல்னா நெற்றி. நீரு தாங்கிய திருநுதல், நெற்றியிலே நீற்றை தாங்கி இருக்கின்றான். நெற்றி கண்ணனை, அது மட்டுமல்ல, நெற்றியிலே கண்ணுடையவனா விளங்குகின்றான். இது எதை காட்டுகிறது? நீரு என்பது அவன் எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே விளங்குபவன். நீருன்றது அதுதான். நீர் தாங்கியன்னா நாம சொல்ற நீருன்றது திருநீருன்றது என்ன? நம்ம பெருமானுக்கு பூசித்த வழிபாடு செய்த துகள்களாக விளங்குகின்ற சாணத்தினுடைய துகள்களாக விளங்குவது. பெருமானுக்கு பூசை செஞ்சதுனால அது மந்திர உரு ஏறி இருக்கும்.
அப்ப அவரு ஏன் வச்சு அது என்ன வச்சிருக்காரு? அவரு ஒரு நீர் அணிகிறாரு, அது என்ன நீர்? அவரு யாரையா பூசை பண்ணி வச்சிருப்பாரா? இல்ல. அவன் நீராக தாங்கி இருப்பது எதை என்றால், ஊழி காலத்தில் எல்லா உலகங்களும் அடங்கிவிடும். அப்பொழுது ஒரு கூத்து நடக்கும். அந்த கூத்தை அவன் ஆடுவான். எல்லாம் ஒடுங்கிருச்சுன்னா எல்லாம் சாம்பல் ஆயிடும். எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அவன் மேனியில் விளங்கும். அதுதான் பெருமான் மேனியிலே நீர் அணிதல், நெற்றியிலே நீர் அணிதல் எதை குறிக்கிறது என்றால், ஊழி காலத்தில் கோயில் சுடுகாடு பொல் புலித்தோல் நல்லா அடைந்தாரு. அவனுக்கு எது தெரியுமா? சுடுகாடுன்னா இந்த சுடுகாடு கிடையாது, எல்லாத்தையும் குடும்பம் வச்சு எரிக்கிற இடம் அது கிடையாது. பாதி பேர் அதை நினைச்சிட்டு இருக்கான், சுடுகாட்டுலதான் சாமி ஆடிட்டு இருக்காரு. அந்த சுடுகாடு இல்ல அவர் சொல்றது. பேர் ஊழி காலம், எல்லாம் ஒடுங்கிருச்சு, சாமி மட்டும்தான் இருப்பார். அது எதை குறிக்கிறது? அவன் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமா விளங்குவன் சிவபெருமான் ஒருவனே. அவனுக்கு மேல் ஒன்று கிடையாது, எல்லா ஊழிகளுக்கும் மேலாக. அப்ப அதெல்லாம் பொருள்லாம் என்ன ஆச்சு? பொருள் எல்லாம் நீராகி விட்டது. அப்ப சிவபெருமான் நீரணிந்தான்னு காட்டும் பொழுது எல்லா பொருளுக்கும் மேலான பொருளாக விளங்குகின்ற பெருமான் உணர்த்துவதுதான் நீர் அணிதல். அது மட்டுமல்ல, நெற்றி கண்ணனை, நெற்றியிலே கண்ணுடையவன். நெற்றி கண் என்பது எதை குறிக்கிறது என்றால், அந்த நெற்றி கண்ணுல இருந்து என்ன வந்ததுன்னு பார்க்கணும். கண் இருக்குன்னா கண்ணை யாராவது பார்த்திருக்காங்களா? நெற்றி கண் திறந்திருக்காது. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நெற்றியில கண்ணு இருக்கு, நெற்றியில கண் இருக்கு, சிவபெருமான சொல்றோமே, அந்த கண்ணு திறந்திருக்காது. அந்த கண்ணு எப்ப திறக்குதோ அப்ப இந்த ரெண்டு கண்ணும் மூடி இருக்கும். அந்த கண்ணு எப்ப திறக்கும்னா ரெண்டே வாட்டி தான் திறந்தது. ஒண்ணு காமனை தகனம் செய்யும் பொழுது, இன்னொன்னு முருகப்பெருமான் திருவாவதாரம். இது ரெண்டு தான் திறந்தது, வேற எதுக்குமே இல்லை. அப்போ அதே திருக்கண்ணினால் என்ன, அந்த நெற்றி கண்ணெல்லாம் ஆகுது, ஒரு உயிர் தகனம் செய்யப்படுகிறது, ஒரு உடல் அழிந்து சாம்பல் ஆகிறது. இன்னொரு அதே கண்ணால் என்ன ஆகுது? முருகப்பெருமான் என திரு அவதாரம் நடைபெறுகிறது. பெருமானிடத்திலே இரண்டுமே உண்டு. அவன் அருளையும் புரிவான், அறக்கருணையும் புரிகின்றான், மரக்கருணையும் புரிகின்றான் என்று சொல்லி அடுத்து, மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றமில்லிகை கற்றையும் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை. பெருமானுக்கு இரண்டு மனைவிகள்னு பொதுவா வரலாறா பேசுறது. பொதுவா எல்லாரும் சொல்லும்போது வெளியில அப்படிதான் சொல்லுவாங்க. நாம் சைவர்களாக விளங்குகின்றவர்கள் சிவபெருமானை முழுமுதற் பொருளாக கொண்டு திருமுறை வாயிலாக பெருமானை வழிபாடு செய்கின்றவர் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த சாமிக்கு ரெண்டு முன்னாடியாங்க அப்படி கேட்பாங்க. அது என்னமோ பெரிய ஒரு இதுவா சொல்றது. ரெண்டு மனைவின்னு சொன்னா தான் புரியும். ஏன்னா நம்ம வேலையை செய்யறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க மனைவி, அவள் தான் அவர் வேலையை செய்யறாரு, அவனுக்கான பணியை அவள் செய்கின்றாள். அது ரெண்டு பேர் செய்யறாங்க. அது யாரு? ஒன்று மலைமகள், அவளுக்கு ஒரு பாகத்தில் இருந்து பணி செய்கின்றாள், இயக்கத்தை செய்கின்றாள். இன்னொருவள் மறைந்து செய்கின்றாள் கங்கையாக. கங்கை என்பது எதை குறிக்கிறது என்றால், சித்தாந்தத்துல திரோதானம்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. திரோபவம் திரோதானம்னு ஒரு சொல்லு வரும். அது என்னன்னா மறைப்பாற்றல்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் மறைப்பாற்றலாக விளங்கியதுதான் திருவருட்சக்தியாக மாறும் என்பது சித்தாந்தத்தினுடைய செய்தி. இப்ப அதுக்குள்ள போய்ட்டு நம்ம பாடலை விட்டுருவோம். அதனால நம்ம உள்ள அவ்வளவு போக வேண்டாம். கங்கை என்பது எது என்றால், நாம் பெருமானிடத்தில் நின்று வழிபாடு செய்கின்றோம். நமக்கு இந்த உடல் பிறவிக்கான உலகியலில் தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு ஒரு பொன் வேணும், பொருள் வேணும், நல்லா படிக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் எது? உலகியல் தேவைகளாக விளங்குவது. இதையெல்லாம் நாம் பெருமானிடத்தில் நின்று வழிபாடு செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதை யார் தருவான்னா, அதை மலைமகள் தரமாட்டாங்க. அருள் கிடைக்க, திருவருள் தராத அதை தர்றது யாருன்னா கங்கை தான். கங்கா என்று சொல்லப்படுகின்ற சடை மேல் பெருமான் கங்கை வைத்திருக்கின்றானே, அதுதான் செய்யும். அது பேர் திரோதானம்னு சொல்லுவாங்க. சிவாய நமல்ல நான் ஒண்ணு வருது இல்ல, சிவாய நமல்ல நம சிவாயில நான் வருது, அந்த நகரம் இந்த மறைப்பாற்றல் அதுதான் செய்யும். ஏன் மறைப்பாற்றல்னா அதுதான் செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. பெருமான் தான் தன்னுடைய சக்தியின் ஆற்றலை கொண்டு அதை செய்வித்துக் கொண்டிருக்கின்றான்னு தெரியாது. அதனாலதான் கங்கையை மறைச்சு வச்சிருப்பாரு. படத்துல படத்துல இப்படி பாட்டு பாத்தீங்களா? அப்படிலாம் சைட்ல பாட்டு இருக்காது. அது தண்ணி, சடைக்குள்ள தண்ணி இருக்கு, மறைப்பா இருக்கு, அவ்வளவுதான். அது ஏன்னா மறைச்சுதான் வச்சிருக்காரு. அவர் தான் செய்யறாருன்னு தெரியாது. இப்ப இவ்வளவு பெரிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன நடக்குது போகுது எல்லாத்தையும் யார் பண்றா? நான் தான் சார் பண்றேன். எங்க அப்பா பண்ணாரு சார், எங்க அம்மா பண்ணாங்க சார், என் மனைவி பண்ணாங்க சார், அவர் பண்ணாரு சார், இவர் சாமி தான் பண்றாருன்னு நமக்கு தெரியுதா? தெரியுது. அதான் மறைப்பாட்டு. அவன் மறைச்சிட்டு இருக்கான், செய்யறத காட்டாம செய்யறான். ஆனால் உயிருக்கு முத்தியை தருவது, பேரானந்தத்திலே அதை அழுந்தி முத்தியை தருவது, அதுதான் திருவருள் செய்யும். திருவருள் முத்தியை மட்டும்தான் செய்யும். உயிருக்கானதை செய்வது திருவருள், உடலுக்கு இந்த பிறவிக்கானதை செய்வது திரோதானம் என்று சொல்லப்படுவது. அதனிடத்தில் இரண்டுமே உண்டு.
நீ இந்த உலக தேவைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், உலக பொருள் மீது பற்று இல்லை, பற்றற்ற நிலைக்கு செல்லும் பொழுது உயிருக்கான தேவை இனி பிறவாத நிலையாகிய முக்தி என்றால் அதை திருவருள் தரும். அப்போ அதை அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்கிட்ட முத்தி வேணும்னு கேட்டா முத்தியை கொடுப்பான், இந்த உலக பொருள் வேணும்னு கேட்டா உலக பொருள் கொடுப்பான். ஆச்சா, ரெண்டுத்தையும் ஒன்னா கொடுக்க மாட்டான். எப்பொழுது உலக பொருளை தருகிறானோ அப்ப முத்தினா என்னன்னே தெரியாது. யாருக்காவது போய் கேளுப்பா முத்தினா என்னன்னு கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. என்னன்னு தெரியும் முத்தினா என்ன, ஏன்னா பார்த்திருக்காங்களா, யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? அடைந்தவர்கள் எழுதி வைக்க முடியாது இல்லையா? அப்ப என்னது அது? அது ஒரு அனுபவம். அது எப்ப கிடைக்கும்? எப்பொழுது இந்த உலகியல் சுவையில் இருந்து இந்த ஆன்மா மீளுகிறதோ அப்பொழுது அது தெரியும். இந்த உலகியல் சுவைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த சுவை சரி அது தெரியாது. அருளாளர்கள் என்ன சொல்றாங்க, உலகியலில் விட்டு நாம் நீங்கும் பொழுது எந்தெந்த பொருளை நாம் தூக்கின்றோமோ அந்த பொருள் இருந்து ஒரு தெளிவு பெற்று அதுல இருந்து நீங்கணும், அவ்வளவுதான். உடனேவே தூக்கி போட்டுற சொல்லல எதையுமே. அந்த பொருள் இருக்கின்ற அனுபவம் என்னன்னு தெரிந்தவிட அதுல இருந்து விலக முற்படணும். அதுதான் துறவு. துறவரம் எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ கோயிலை விட்டு ஊரெல்லாம் விட்டு காட்டுக்கு போயிடுறது, அதெல்லாம் மலைக்கு ஏறிடுறது அதெல்லாம் கிடையாது. துறவு என்றால் பொருள்கள் அங்கதான் இருக்கும், போகம் நமக்கான போகம் அங்கதான் இருக்கும், அதை நாம் தூக்க வேண்டாம். இருக்கட்டும், அது பாட்டு இருக்கட்டும், நம்ம இருக்கிறது தேவை இருக்கிறது இருந்து போனோம் அப்படின்னு நம்மை நாம் எளிமைப்படுத்தி கொண்டு சிறுமைப்படுத்தி கொண்டு நாம் வாழ தொடங்குறோம் இல்லையா? அதுதான் துறவு, உண்மையான துறவு. அவன் இரண்டையும் உலக போகத்தையும் தருகின்றான், திருவருளால் முத்தியை தருவதற்கும் காத்திருக்கின்றான். நாம் எதை பெற வேண்டும் என்பது நம்மிடத்தில் இருக்கின்ற. அதுதான் சொல்றாரு, கூறு மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லையே கற்றயம் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை. இந்த குற்றம் இல்லையேன்னு சொல்லியிருப்பார். அவரு புத்தியை தருவதற்கும் தயாராக இருக்கின்றார், உலக போகத்தை தருவதற்கும் இருக்கின்றார், குற்றம் இல்லை. அதனால அவருக்கு எதுவும் ஆகாது. இதெல்லாம் உயிருக்கு செய்யறதுனால அவருக்கு எதாவது ஆயிடுமான்னு நினைக்காதீங்க. அவருக்கு எதுவும், யாருக்கா எதாவது செய்ய போறோம்னு வச்சுங்களேன், யாருக்கு எதுவும் செய்யாத வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர். அவர் யாருக்கா எதாவது செய்ய போனாருன்னு வச்சுங்க, நல்லதா போய் முடியலாம், அவர் நல்லது செய்யற போற. சில நேரத்தில் செய்ய போய் முடியும் போது அவருக்கு கெட்டதா போய் முடிச்சிடும். ஏசா ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஏன் சாப்பாடு நல்ல விஷயம் தானே அது, சாப்பாடு. அவரு சாப்பாடு தேவை, சாப்பாடு தான் கொடுப்பார். ஒரு நாள் அவரை போலீஸ்ல பிடிச்சி போயிட்டாங்க. ஏங்கன்னா அவருக்கு போய் ஏங்க சாப்பாடு கொடுத்தீங்க, அவர் சுகர் பேஷண்ட், அவருக்கு போய் டெய்லி சாப்பாடு போட்டிருக்காரு, நல்லது தானே செய்ய போனோம். ஆனா என்னவாயிருச்சு, அவருக்கு கெடுதலா முடிஞ்சு. இப்போ நாம் செய்கின்ற செயல் எல்லாமே நன்மையா முடிஞ்சிடாது. நமக்கு தோணும் எது நன்மையா முடியும், யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அவன் உயிர்களுக்காக இறங்கி வந்து அறக்கருணையும் மரக்கருணையும் புரிவதனால் அவனுக்கு ஏதாவது குற்றம் வருமானு நினைக்காதீங்க. குற்றம் இல்லையை கற்றையம் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரருக்கு அரிய சோதியை. அப்படிப்பட்ட பெருமான் வானுலகிலே விளங்குகின்ற தேவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் அரியவனாக விளங்குகின்றான். அரியவனாக அவன் விளங்குகின்றான். காரணம் என்னன்னா, அவர்கள் சொர்க்க போகங்களுக்கு உட்பட்டவர்கள் தேவர்கள், அதனால அவர்களுக்கு அரியவனாக விளங்குகின்றான். பாருங்க, ரெண்டுத்தையும் செய்யறாருன்னு சொல்லியாச்சு, நீங்களே தேர்ந்தெடுத்துக்குங்க. அதையும் சொல்லிட்டு தேவர்களுக்கு அரியவனா விளங்குகின்றான். காரணம், தேவர்கள் தன்னுடைய தேவைக்காக வழிபாடு செய்பவர்கள், தேவைக்காக வழிபாடு செய்பவர்கள். அதனால் அவர்களுக்கு பெருமான் எப்படி விளங்குகின்றான்? அரியவனா விளங்குகின்றான். அதனால மனமே, நான் உனக்கு சொல்லுகின்றேன், நீ என்ன பண்ணணும் தெரியுமா? திருத்தணை நகரில் வீற்றிருக்கின்ற பெருமானை சென்று தஞ்சமடை என்று மனதிற்கு அறிவுறுத்துவதாகவே இந்த பதிகம் முழுக்க இருக்கும். நெஞ்சோடு கிளத்தம்னு சொல்லுவோம், நெஞ்சுக்கு உரைக்கின்ற அறிவுரை போல இருக்கும். வேறு தாங்கி சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடை மனனே. திருத்திணை நகரில் விளங்குகின்ற சிவக்கொழுந்தீசராக விளங்குகின்ற பெருமானை மனமே சென்று அடை. பொருள் என்ன? பதிகத்துல மிக உயர்ந்த நிலையில் விளங்குகின்ற பெருமான், அருளை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற பெருமான் திருத்திணை நகரில் வீற்றிருக்கின்றான் நமக்காக அருள் புரிவதற்காக. மனமே, நீ அவனை சென்று அடை. நீ ஆனா என்ன பண்ணிட்டு இருக்க? வேற எங்கேயோ போயிட்டு இருக்க, நீ வேற எதையோ தேடி போயிட்டு இருக்க. அவரு நமக்கெல்லாம் சொல்லல, சுந்தரமூர்த்தி அவர் மனசை பார்த்து சொல்ற. நெஞ்சுக்கு உரைக்கின்ற நீதினா என்ன அர்த்தம்? நமக்கு சொல்றாரு, நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, மத்தவங்களை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நான் தான் பண்ணப்பா அப்படி சொன்னாச்சுங்க, நம்ம கேட்டுட்டு இருப்போம். எல்லாம் நான் தான் பண்ண கேட்டுட்டு இருப்போம். நீங்க தான் பண்ண சொல்ல வச்சுங்களேன், 2 நாள் கேட்பா, 3 நாள் கேட்பா, எப்ப பார்த்தாலும் அவர் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காரு சார், போயிடுவான். இப்ப நாம மேல அதனால அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, எல்லா செய்திகளும் தன் மீது ஏற்றிக்கொண்டார்கள். செய்திகள் எல்லாத்தையும், இந்த குறைகள் என்ன பண்ணாங்க, நான் தான் 2 பேர் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்களேன், நான் பண்ணலங்க, நீ பண்ணலங்க, நான் பண்ணல, நீ பண்ண, சண்டை போட்டுட்டு அவனை சண்டையை தீர்த்து வைக்கணும். என்ன பண்ணுவீங்க நீங்க போயிட்டு? நீ தான் பண்ணியா, நீ பஞ்சாயத்து பண்ணணும். நம்ம போயிட்டு தலைமை நம்ம நடுவரா இருந்து பண்ண என்ன பண்ணோம், நீ தான் பண்ணேன்னா இவன் கோவம் வந்துடும், அவன் தான் பண்ண நீ சொன்னா இவனுக்கு கோவம் வந்துடும். இப்போ எப்படி இவங்களுக்கு சமாதானப்படுத்துறது? சரிப்பா நான் தான் பண்ண, போங்க பாண்டுக்குவாங்க. அவரா பண்ணுவாரு, அவங்க 2 பேருக்குமே தெரியும் அவங்க 2 பேர்ல எவனோ ஒருத்தன் தான் பண்ணியிருக்காங்க. புதுசா நடுவில் ஒருத்தர் வந்து நான் தான் பண்ண, போப்பா விடுங்கப்பா, ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு தடுத்துட்டாருன்னா அவங்க 2 பேரும் யோசிப்பாங்க,
என்ன யோசிப்பாங்க? நாம தானே பண்ணோம், பாவம் இவர் ஏன் ஏத்துக்கிறாரு, நம்மள என்ன பண்ணா. அதனால பழியை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவான்? என்ன தொடங்கி விடுவான், இனி அந்த தவறை தான் செய்ய வேண்டாம்னு நினைப்பான். அருளாளர்கள் இதைத்தான் கையாண்டார்கள். எல்லா குறைகளையும் எல்லா குற்றங்களையும் தன் மீது ஏற்றிக்கொண்டார்கள். உயிர்கள் செய்கின்ற குற்றங்களை ஏற்றிக்கொண்டு, இப்படித்தான் நான் விளங்கினேன், ஆனால் பெருமானை சரண் புகுந்தேன், பெருமான் என்னுடைய குற்றங்களை நீக்கினான், குறைகளை நீக்கினான், பிணியை நீக்கினான் என்று பாடல்களை தந்தாங்க. அடுத்த பாடல அதான் சொல்றார். இந்த பிறவி எப்படிப்பட்டது தெரியுமா? நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இது மிக போகத்திற்குரிய பிறவினை. இது அப்படி கிடையாது. பிணிகொள் ஆக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள் நீ அஞ்சல் நெஞ்சமே. நெஞ்சத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ கொடுக்குறேன், உனக்கு ஒரு துடுப்பூச்சிட்டு தரேன். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சின்னா, இந்த பிறப்புல இருந்து நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சின்னா நான் வழி சொல்றேன். அது எப்படிப்பட்ட பிறப்பா? பிணி கொள்ளாக்கை. இந்த உடம்பு இருக்க, இது நோயால் ஆனது. இந்த உடம்பு முன்னாடி இருந்த மாதிரி நேத்து இல்லை, போன வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் இல்லை, போன மாசம் இருந்த மாதிரி இந்த மாசம் இல்லை, காலையில இருந்த மாதிரி மாலையில இல்லை. நல்லா தான் இருந்தது காலையில, மாலையில என்ன இருந்துருச்சு? வரலாம் தாங்க இருந்தேன், திடீர்னு முடியாம போயிடுச்சு. உடம்பு முடியாம போயிடுது இல்ல. ஏன்? இந்த உடல் பிறப்பு என்பது வினைக்கு உட்பட்டது. வினையினால் ஆன இந்த பிறப்பு நோயினால் பீடிக்கப்படும். நோய் தாக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? அதனால இந்த பிறப்பை நீ பெருசாலாம் நினைச்சிட்டு இருக்காத. ரொம்ப போயிட்டு நமக்கு இது பிறப்பு என்பது என்ன தெரியுமா? இது நமக்கான வாய்ப்பு என்பதை நாம் பயன்படுத்தும். அதனால இந்த பிறப்பு இறப்புக்குள் வினை வந்தது, வினையை கொண்டு இப்போ ஒரு வினையை திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அது திருப்பி அடுத்த பிறப்பாவது, திருப்பி அடுத்த பிறப்புல ஒரு பிறப்பு அது ஒரு இறந்து போகுது, அப்புறம் ஒரு பிறப்பு. இதுன்னா இதே சுழற்சியில தான் இருப்பியா, கொஞ்சம் கூட ஒரு இழப்பே வராதா? இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காத. இதை நீக்கணுமா? இந்த பிறவியில் நாம் நல்வினை தீவினையின் பயனாக இன்ப துன்பத்தை துய்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இன்பம் வருது, காரணம் என்ன? என்றைக்கோ நாம் செய்த நல்வினையினுடைய பயனை இந்த பிறவியிலே நாம் இன்பமாக தூக்கின்றோம். நமக்கு ஒரு பெரிய துன்பம் சேருது. என்ன காரணம்? பக்கத்து வீட்டுக்காரரா, எதிர் வீட்டுக்காரரா, இல்ல எனக்கு துன்பத்துக்கு இவர் தான் காரணம், நம்ம அப்படிதான் சொல்றோம். அவங்கள காரணம் இல்ல. நாம துன்பத்திற்கு காரணம் நாம் என்றோ செய்த தீவினை. அந்த தீவினை எப்படி ஆயிருக்குன்னா, அது பாவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று நாம் துன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்பத்திற்கு காரணம் நாம் என்றோ செய்த நல்வினையினுடைய பயனாகிய புண்ணியம். நல்வினை செஞ்ச உடனே முடிஞ்சிடும், ஆனா ரிஜிஸ்டர் ஆகும். எப்படி ரிஜிஸ்டர் ஆகும்? புண்ணியமா ரிஜிஸ்டர் ஆகும். தீவினை செஞ்ச உடனே முடிஞ்சு போயிடும், ஆனா பாவமா ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆனது யாருக்கு போனோம்? கடன் வாங்கி வச்சிருக்கிறது தான் யார் பேர்ல? பக்கத்துல பேர் எழுதுவாங்க. நம்ம வாங்கின கடன் நம்ம மேல தான் எழுதுவாங்க. பாவ புண்ணியம் இருக்கு. அந்த பாவ புண்ணியத்தை நாம தான் அனுபவிக்கணும். அதே ஆன்மா தான் அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கும்? இன்ப துன்பமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப இன்று அனுபவிக்கின்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் யாரு? பக்கத்துல இருக்கவரா? எழுத்து வீட்டுக்காரரா? எங்க அப்பா தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், எங்க அண்ணன் தான் சார், அவன் இல்லைன்னா வாழ்க்கையில நான் அப்படி ஆயிருந்தேன். இப்ப சொல்றோம்ல, யாரோ ஒரு உறவை சொல்லியோ ஏதோ ஒரு உயிரை நம்மளோட உறவுகளோட பெயரை சொல்லி நம்ம என்ன சொல்றோம்? துன்பன்றோம். நம்ம துன்பத்துக்கு அவங்க காரணம் இல்ல, துன்பத்தை சுமந்து வருகின்ற அடையாளங்கள். அவள்தான் போஸ்ட் எடுத்துட்டு வரான், போஸ்ட்மேன் இருக்குன்னு வச்சுங்க. போஸ்ட்மேன் ஒரு தபால் கொடுக்குறான். தபால் கொடுத்தோன்னு ஓங்கி கண்ணத்துல வர ஏன்னு வச்சுங்க, அவர் அவங்க தாத்தா செத்து போயிட்டாரு, லெட்டர் கொடுக்குறாரு. அதுக்கு அவனே அடிப்பீங்க? லெட்டர் கொடுத்தவன் போயிட்டு லெட்டர் கொடுத்தவன் அவர் தபால்காரர். அவ்வளவுதான். நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் தபால்காரர்கள், அவ்வளவுதான். அவர்கள் நல்வினையை சுமந்து வருகிறார்கள், தீவினையை சுமந்து வருகிறார்கள். எப்படி? புண்ணியமாகவும் பாவம் சுமந்து நமக்கு இன்ப துன்பமாக தருகிறார்கள், அவ்வளவுதான். அவங்களும் தபால்காரர்கள். நாம் அனுபவிக்கின்ற இன்ப துன்பம் என்பது நம்மால் ஏற்பட்டது, நம்முடைய வினை பயனால் ஏற்பட்டது. நாமே நமக்கு போட்டுக்கிட்ட ஒரு லெட்டர்ன்னு அர்த்தம் வச்சுங்களேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த வினைன்றது என்னன்னா, இந்த ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் ஒன்னா போட்டு ஒரு லெட்டர் போட்டா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல இருந்து ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸ் லெட்டர் போட்டுரும். லெட்டர் எங்க வரும்? நமக்கு தான் வரும். நம்ம போட்டது நமக்கு வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான் இந்த பிறப்பு. இது ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காத. இதுல இருந்து நீ தப்பிக்கிறமா நான் வழி சொல்றேன். அதான் சொல்றாரு, பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டிடில். ஆள் துணிய வேண்டினா திருவடிக்கு நம்மை அடிமையாக கொள்ள வேண்டிடில். எப்பவுமே திருவடிக்கு அடிமை தானே உயிர். உயிர் என்றுமே அடிமைதான். என்றைக்குமே உயிர் தலைவன் கிடையாது. உயிர் என்றுமே இறைவனுடைய அடிமை. இந்த பொருட்கள் இறைவனுடைய உடைமை. அவன் ஒருவனே தலைமை. இதுதான் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே உயிர் அடிமைதான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டேன்னா நான் அடிமை தான் அர்த்தம் இல்ல. ஆண்டேன்னு அவர் சொல்றாரு, மணிவாசகர் சொல்றாரு. எப்போ உயிர் பெருமானோடு இரண்டரை கலந்து இன்பம் தூக்கின்ற நேரம் கூட உயிர் அடிமைதான்.
நான் இதோட சேர்ந்துட்டேன். நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நாள் கோயிலுக்கு ரொம்ப சேர்ந்த மாதிரி ஒரு 48 நாள் கோயிலுக்கு போறோம்னு முடிவு பண்ணிட்டாலே போதும், இவர் சாமியாவே ஆயிடுவார். இவர் கையிலே பிடிக்க முடியாது, அவரே சாமி ஆயிட்டாதான் ஒரு நினைப்பே வந்துடும். அவங்க என்ன சொல்லுவீங்க, சாயிச்சத்துல பெருமாள் உடலை எல்லாம் விட்டு எல்லாவற்றையும் தியாகம் செய்து பெருமானோட 2.5 கலந்து அனுபவிக்கும் இன்பத்தை தூக்கின்ற நிலையில் கூட அவர் என்ன சொல்றாங்க, அவன்தான் ஆண்டான், நான் என்றுமே அடிமைதான். இதுதான் சித்தாந்தம் சொல்றது. உயிர் என்றுமே அவனுக்கு அடிமைதான். துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள்வி அஞ்சல் நெஞ்சே, பயப்படாது. இதுல இருந்து தப்பிக்கணும்னா நான் வழி சொல்றேன். அஞ்சல் நெஞ்சே வஞ்சர் வாழ் மதில் 3 அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும் திணியும் வார்பொழில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனநே. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? முப்புராதிகள் இந்த பூ உலகை எல்லா உலகங்களுக்கும் துன்பத்தை இழைத்தார்கள். இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, வெள்ளிக்கோட்டை என்ற 3 கோட்டைகளை கொண்டு 3 அசுரர்கள் இந்த உலகையே மிக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கினார்கள். பெருமான் என்ன பண்ணா, மேருமலையை வில்லாக கொண்டு போருக்கு சென்று அவர்களை சம்ஹாரம் செய்தார். சம்ஹாரம் செய்தார்னா எந்த பொருளையும் வச்சு செய்யல, ஒரு உபச்சாரமா சொல்லக்கூடியது. அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும். வெஞ்சிலையால்னா சிலைனா மலை, மலையினால அவரை சீறினார்னா போரில் வென்றார். வில்லால பண்ணல, அவர் நகைத்தே அந்த பெருமான் நகைத்தாராம். ஒரு புன்முறுவல் சிரிப்பு பார்த்தாராம், 3 புறமும் எரிஞ்சு போச்சான். உகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும். அப்படிப்பட்ட பெருமானை இந்த உலகமே என்ன பண்ணுதான், மொத்த உலகம் சென்று அவனை ஏத்துகிறது. வையகம் பரவி நின்று ஏத்தும் திணியும் வார்பொழில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே. சிவக்கொழுந்தீஸ்வரர் திருத்தினை நகரில் வீற்றிருக்கின்றார், அவரை மனமே சென்று அடைந்து கொள். அதுதான் முப்புறங்களையும் எரித்த பெருமான் உன்னுடைய துன்பங்களை நீக்க மாட்டாரா? கண்டிப்பாக நீக்குவார். ஏன் முப்புறங்கள் எரித்தார்னா, முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று திருமூல சொல்வார். முப்புறம் எரித்தார்னு சொல்றமே, 3 புறங்கள் எரித்தான்ற வரலாறு எதை தெரியுமா? ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படக்கூடிய மும்மலங்களை இறைவன் அழித்தான், இல்லாமல் ஆக்கினான், அதனுடைய தன்மையை கெடச் செய்தான். அப்படிப்பட்ட பெருமான் நமக்கும் துன்பங்களாக விளங்குகின்ற அந்த மலங்களை நீக்கக்கூடியவன். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவனை பரவ வேண்டும், பரவி பணிய வேண்டும். அவனுக்கு நாம அவனை சென்று அடையிறதுலாம் கோயிலுக்கு போய் உட்காந்துக்கிறது இல்லை. அவனை சென்று அடைன்னு மனசுக்கு சொல்றாருன்னா, அவர் போய் கோயில்ல நானும் தான் சார் ஒரு 10 வருஷமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், ஒன்றும் துன்பம் நீங்க நம்ம கோயிலுக்கு போறது இல்லை. அங்க என்ன சொல்றாரு? வையகம் பரவி நின்று ஏத்தும். தொடர்ந்து அவனை வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்தும் வழிபாடு செய்து கொண்டே இருக்க மனம் பக்குவம் பெறும். இந்த உலகம் நிலை இல்லாதது, நாம் அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பத்திற்கு காரணம் என்றோ செய்த வினை என்பதை இந்த ஆன்மா உணர தொடங்க பிறகு வினைகளை புதிதாக ஈட்டாத பொழுது எந்த வினையும் உயிர்களை தாக்காது, அவருக்கு துன்பம் இருக்காது இல்லையா? இந்த பக்குவத்தை அது பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு வழிபாடும். இந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் வழிபாடு, அதற்காக தான் திருக்கூட்டம், அதற்காக தான் திருக்கோயில்கள் இவ்வளவு அமைத்ததற்கு காரணம் என்ன? மனம் பக்குவம் பட வேண்டும். வடிகொள் கண்ணினை மடந்தையர் தம்பால் வயலது உற்று வஞ்சனைக்கு இடமாகி முடியுமா கருதேல் எருதி ஏறும் மூர்த்தியை முதலாய பிரானே அடிகள் என்று அடியாறு தொழுது ஏத்தும் அப்பன் ஒப்பிலா முலையுமை கோனை செடி கொள் கான்மலி திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே. மனவே, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் இந்த உலகம் வந்து மாதர்பால் சென்று, மாதர்னா பெண் இன்பத்திலேயே திளைக்கிறது. அன்னைக்கு கூட நான் இதுல பேசும்போது சொன்னேன். வடிகொள் கண்ணினை மடந்தையர் தன்பால் மலையலது போல, பெண்ணின் பால் சென்று மையல் கொண்டு மயக்கத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்றாய். பல பதிகங்கள்ல பெண்ணோடு சேர்ந்து இன்பம் துய்த்தலை நினைந்து வாழ்க்கையை வீணாக்காதே, அப்படியே நிறைய பாடல்கள் வரும். 4 பெருமக்களும் குறிப்பிடுவாங்க. பல அருளாளருக்கும் பெண்ணின்பத்தில் திளைத்தல் என்பது உயிர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஏன் பெண்கள் இன்பம் துய்த்தல்ன்றதையே சொல்றாரு, அப்ப இது ஆண்களுக்கு தான் சொல்றாரா? கேள்விதானே. இது ஆண்களுக்குன்னு சொல்றாரா? அப்ப பெண்களுக்கு இல்லையா இந்த பாட்டு? அதிகம் சொல்றது என்ன? பெண்ணின் பால் சென்று மையல் கொண்டு மயங்கி அந்த சூழலிலேயே இருந்து விடாதே என்றார். அவர் சொல்றதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னு பார்க்கணும். பெண்களை பத்தி சொல்றாருன்னா அப்ப அது ஆண்களுக்கு சொல்றாருன்னு அர்த்தம், அப்படிதானே? அப்ப ஆண்களுக்கு சொல்றாருன்னா அப்ப பாட்டு பெண்களுக்கு மாதர்களுக்கு இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இந்த பாடல் எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும். பெண் இன்பம் என்று உயிர்களுக்கு சொல்லுவது எல்லா இடங்களுமே எதை குறிக்கிறது என்றால் இந்த உடலை குறித்தது.
இந்த உடலை குறித்தது. ஏனென்றால் இந்த உடல், இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இந்த உடல் என்பது பெண்ணிலிருந்து வந்தது. இந்த உடம்பு பெண்கிட்ட இருந்து இந்த உடம்பு வருது நமக்கு. இல்ல பிறப்பு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் வருவது எதிலிருந்து? பெண்ணிடத்திலிருந்து வருது. அப்ப இது பெண் தான். பாக்குறதுக்கு குறியினால் ஆணோ குறியினால் பெண்ணு அப்படி வேணா இருக்கலாம். உண்மையிலேயே இந்த உடம்பு பெண் வடிவம் கொண்டாலே அது பெண் தான். ஆணிடத்தில் வந்ததுதான் ஆண் சொல்ல முடியும். அப்படி வந்தது யார் தெரியுமா? முருகப்பெருமான் மட்டும்தான். அவன் மட்டும்தான் ஆண்மகன். அப்படி பார்த்தா இதெல்லாம் பெண்ணிடத்துல வந்தது. அப்ப இது பெண் தன்மையுடையதுதான். இது பெண்ணாக சொல்லப்படுவதுதான். பெண்ணிடத்துலதான் வந்தது. திரும்ப சேர போற இடமும் பெண் தான். திருவருளும் பெண் தான். திருவருள்ல என்ன பண்ணும்? பெருமானை காட்டுவாள். அவள் தான் தாயிடத்துல வந்து அது ஒரு பெண்ணிடத்துல வந்து திரும்ப ஒடுங்குற இடமும் எங்க? பெண்ணிடத்துல சென்று திருவருளே பெருமானை நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அருளினால் மட்டுமே அவனை அடையணும். அவன் அருளாலே அப்படின்றாங்களே, அந்த அருளாலே அவன் தாள் வணங்கின்ற அருளால் மட்டும்தான் அவன்கிட்ட போக முடியும். அப்ப அருள் சக்தியாக விளங்குகிறது. ஓ, இங்க பெண் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்றால் பெண் இன்பம் என்று பெண்ணில் மயங்கி திரு இந்த உடலினால் பெறுகின்ற இன்பம், உடலினால் பெறுகின்ற இன்பம், இதிலேயே மயங்கி கிடத்தல் என்பது எதற்கு இடமாகிவிடும் என்றால் துன்பத்திற்கு இடமாகிவிடும். இப்ப வடிகொள் கண்ணினை மடந்தையர் தன்பால் மயலது உற்று மயல்ல மயக்கம். இது நல்லா இது நல்லா இருக்குல்ல. இந்த உடம்பை மெருகி ஏத்திக்கிட்டு இந்த உடம்பு இதையே நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கோம். என் ஐம்புலனையும் ஒரு சேர தருவது எதுன்னா இந்த உடல் இன்பம் தான். இதுலயே நம்ம இருந்துட்டு இருக்கோமே, இது என்ன ஆயிடுமா? வஞ்சனைக்கு இடமாகி. என்ன அது? வஞ்சனைக்கு இடமாயிடும். இது உடம்பையே நாம் ஓம்பிக் கொண்டு இருப்போமே ஆனால், இதையே பற்றி கொண்டு இருக்கலாம் என்று நினைப்போமே ஆனால் அது நமக்கு எதுவும் ஆயிடும்? வஞ்சனை ஆயிடும். இந்த உடம்பு எதுக்காக உயிருக்கு கொடுக்கப்பட்டது? உடல் எதற்காக தரப்பட்டது என்றால் அதை கொண்டு வினைகளை தூய்த்து இந்த பிறவி நிலையில்லாதது என்று உணர்ந்து வினைகளை கழிப்பதற்காக இந்த பிறப்பு தரப்பட்டது. வினைகளை கழிப்பதற்காகவும் அவனை வழிபடுவதற்காகவும் தரப்பட்டது இந்த பிறப்பு. ஆனால் அது அதற்கு பயன்படாமல் வேறு ஒன்றுக்கு பயன்படுத்துவோமே ஆனால் அதுக்கு பேர் என்ன? வஞ்சனை தானே. அவர்கிட்ட இருக்கு, அவர் கொடுக்கல. அந்த ஆள்கிட்ட இருக்கு சார், இருந்துகிட்டே கொடுக்க மாட்டான், வஞ்சனை பிடிச்சவன் சொல்றேன்ல. வஞ்சனை சார், இருக்கிறதே கொடுக்க மாட்டான். எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணாம வேற ஒண்ணுக்கு செலவு பண்ணா அது வஞ்சம் தானே. அது இந்த உயிர் என்ன பண்ணிட்டு இருக்கு? தன்னுடைய தேவைக்காக செலவு பண்ணுறது. இது வினைகளை கழிப்பதற்காக தரப்பட்ட பிறவி, அதற்கு செலவிடவில்லை என்றால் அது என்னவாயிடுமா? வஞ்சனைக்கு இடமாகி முடியுமா கருதேல். அதனால அது முடிஞ்சிரும்னு நினைக்காத. இப்படியே இந்த உடம்போட இருந்துருவோம், இப்படியே நம்ம ரொம்ப காலம் இப்ப இருக்கிற மாதிரியே இன்னமும் இருந்துருவோம்லாம் நினைக்காத. அப்படிலாம் இருக்காது. அது என்ன வேணும்? உனக்கு துன்பமாக வந்து சேர்ந்து விடும். எருது ஏறும் மூர்த்தியை முதலாய பிரானை அடிகள் என்று அடியார் தொழுது ஏத்தும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எருதேறும் பெருமான், விடையின் மேல் வருகின்ற பெருமான். அது மட்டுமல்ல, எல்லா மூர்த்திகளுக்கும் மூர்த்தியாக விளங்குகின்ற பெருமான், எல்லா தேவர்களுக்கும் முதலாய பிரானை, முதலாயன என்ன, எல்லா பொருளுக்கும் மேலான பொருளாக விளங்குபவன் அவனே. அவன் விடையின் மேல் வருகின்றான். விடை மீது பெருமான் காட்சி தருதல் என்று எங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ அதெல்லாம் அவன் அருள் பாலிப்பதற்காக வருவது. அருளை தருவதற்காக அவன் எருதேறி வருகின்றான். நாம் இந்த உடலை போகம் என்று துய்த்துக் கொண்டு இருப்போமே ஆனால் நாம் வஞ்சனைக்கு இடமாகி துன்பத்தில் சிக்குவோம். முதலாய பிற அடியார்கள் எப்படி நினைக்கிறாங்களா? அவனே எல்லாவற்றுக்கும் மூலமானவன், அடிகள் என்று அவன் திருவடியே வணங்குகின்றான். தொழுது ஏத்தும் அப்பன் ஒப்பிலா முலை உமைக்கோனை செடிகொள் கான்மலி திருத்தினை நகருள் சென்று அடை மனனே. அந்த எம் அடிகள் என்று அடியார் பெருமக்கள் எல்லாம் ஏத்துகின்றார்களாம். அப்படிப்பட்ட பெருமான் காடையே இடமாக கொண்டு, காடுகள் மலிந்து இருக்கின்ற இடமாக விளங்குகின்ற செடிகொள் கான்மலி, அது ரொம்ப காடு பகுதியா இருக்கு. அந்த திருத்திணை நகர் என்பது நிறைய மரங்கள் சூழ்ந்து காடு பகுதியா இருக்கு. அந்த பகுதியிலே வீற்றிருக்கின்ற திருத்திணை நகரில் வீற்றிருக்கின்ற சிவக்கொழுந்தீசரை மனமே சென்று அடை. நீ இந்த உலக பற்றிலும் உடற்பற்றிலும் மட்டுமே பற்றி துன்பத்தில் சிக்கி பிறவியை இந்த வாய்ப்பை இழந்து விடாதே என்று சொல்லி, பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு ஆவ என்று உழந்து அயர்ந்து வீழாதே. என்னென்னலாம் இந்த உயிர் இந்த உடலை கொண்டு இந்த பிறப்பில் செய்து கொண்டிருக்கின்றதோ அது அனைத்தையும் சொல்றார். பாவமே புரிந்து, பாவம்னா என்ன? தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எது பாவமாயிடும், எது துன்பத்தை நமக்கு தர இருக்கின்றதோ அது பாவம் இல்லையா? பாவம்ன்றதுல வர்றது என்ன? ஒருத்தர் துன்பம் அனுபவிக்கிறார், என்ன சொல்றாரு பார்த்தோன்னா, அவன் செஞ்ச பாவம் அவன் அனுபவிக்கிறான். கரெக்டு தான். துன்பத்தை ஒருவர் தூக்கின்றார் என்றால்
அவர் செய்த தீவினைகளுடைய பயனாக விளங்குகின்ற பாவம் தான் இப்பொழுது துன்பமாக அவருக்கு வந்திருக்கின்றது. இப்போ அவர் இப்ப செய்து கொண்டிருப்பதோ நாளைக்கு துன்பமா தான் வரப்போகுது. அதுதான் சொல்றாரு, பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து. என்ன பண்றது, உட்காந்துட்டு ஏதாவது வந்துட்டு அவன் அதை செஞ்சான் சார், அதுதான் சார் அவன் கஷ்டப்படுறான், அவன் அதை பண்ணா சார், அடுத்தவரை தவறு குறை சொல்லிக் கொண்டே, அடுத்தவர் மீது குற்றத்தை சுமத்தி கொண்டே நம்ம என்ன பண்றோம், காலத்தை பல பகர்ந்து. அகலிடம் தண்ணில்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றான், பல பகர்ந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு, இது சொல்லாது திண்ணை பேச்சு வீரர்னு சொல்றாரு மாதிரி தேவையே இருக்காது, உட்காந்து பேசிட்டு இருப்பான். சில பேர் சில இடத்துல வண்டியில போகும்போது எல்லாம் உட்காந்துட்டு இருப்போம், நம்ம ஏதாவது பதியங்களை படிக்கலாமா இல்லை நல்ல செய்திகளை கேட்டுருக்கலாமான்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு 2 பேர் பேசிட்டு இருப்பான், சம்பந்தமே இருக்காது, அவன் எதுக்காக பேசுறான்னே தெரியாது, இவன் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான், அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இது பொழுதை வீணாக்கி கொண்டுதானே இருக்கும். நாம் பயணத்தில் இருக்கும் பொழுது கூட, சக நண்பர்களோடு விளங்கும் பொழுது, அடியார்களோடு விளங்கும் பொழுது எதை பத்தி பேசணும், எப்பொழுதுமே நமக்கு உரிய உபயோகமான செய்திகளை பேசணும். சம்பந்தமே இல்லாத அவன் ஏன் பண்ணா, இதையான் பண்ணா, நமக்கு என்ன பிரயோஜனம், அதனால நமக்கு பிரயோஜனமே இல்லாத என்ன சொல்றோம், அதெல்லாம் பேசி நம்ம நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்ற செய்திகள் நமக்கு தேவையில்லை, நாம நம்மளை பத்தி யோசிக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கணும். அதிகபட்சம் முதல்ல நம்மளை பத்தி யோசிச்சாலே போதும், அப்புறமா நம்ம அடுத்தவங்களை பத்தி யோசிக்கணும். நம்மை பற்றி யோசி, நமக்கு ஏன் துன்பம் வருது, நம்ம அதை யோசிக்கிறோமா, இல்ல அடுத்தவங்க அதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாரு, அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து. அதுல டயர்டே ஆயிடுவான், அடுத்தவனை பத்தி பேசி பேசி டயர்டா. உயிர் வாழ்க்கைக்கு ஆவ என்று, இதுதான் சார் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தச்சிட்டு இருப்பான். தினமும் போகும் சார், எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த சீரியலை பார்த்துட்டு தான் படுத்தணும் சார், இல்லைன்னா நமக்கு அது ஒரு மாதிரி முடியவே மாட்டேன் சார், அன்னைக்கு கரண்ட் போயிருச்சு பார்க்க முடியல, அது தேவையா, எதுல போய் லைக்கிறோம், அதுல லைக்கிறோம், அது தப்பானதுன்னு தெரியும் நமக்கு, இருந்தாலும் நம்ம முடியல இல்லைங்க ஐயா அப்படின்றல்ல. உயிர் வாழ்க்கைக்கு ஆவ என்று உழந்து அயர்ந்து வீழாது. நாம் எதில் அதிகமாக இன்பம் கிடைக்கின்றது தூக்கின்றோமோ அதை நம்ம பெருமைக்குரியதா பேசுவோம். இன்னும் சொன்ன போனா அதுக்கு விளக்கம் வேற கொடுப்போம், அதுக்கு ஒரு தத்துவம் வேற சொல்லுவோம். அது எதுக்குனாங்க ஐயா, அவ்வளவோ டென்ஷன் இருக்கு இல்லைங்க ஐயா, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா, அது இவனே செய்யற தவறு, ஏன் நம்ம விளக்கம் சொல்றோம், ஏன்னா நம்ம தவறு செய்யறோம்ல. நல்ல செயலுக்கு நீங்க விளக்கமே சொல்ல வேண்டாம், அதனால பார்க்கறவங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க தப்பான விஷயம் செய்யறீங்கன்னா, நான் ஏன் அதை செய்யறாங்க ஐயா, எதுக்கு இந்த விளக்கம், நம்மளால முடியல, நாம துன்பத்துல இருக்கோம், நாம செய்யற தவறு நமக்கே தெரியுது, தெரிந்தே அதை செய்து கொண்டு இருக்கின்றோம். காரணம் என்ன, நாம் எது நன்னெறியோ அதை பின்பற்றவில்லை, இதுலயே உழந்துட்டு இருக்கோம். தேவையில்லாத பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு ஆவ என்று உழந்து அயர்ந்து வீழாதே. எதை தெரியுமா பேசணும், பேசணும் தான், அதுக்குன்னு பேசாமையே இருக்க வேண்டாம், பேசலாம். எதை பத்தி பேசணுமா, அண்ணல் தந்திரம் அறிவினால் கருதி மாவின் ஈருரி உடை புனைந்தானை மணியை மைந்தனை, அவனை பற்றி பேச வேண்டும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. யார பேசாத நாளெல்லாம், அவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அனுபையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ்லையை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கணக்கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானான். பெரியானை, எல்லாவற்றுக்கும் பெரியவன், பெரும்பற்ற புலியூரான், யாரும் சிற்றம்பலத்திலே நடனமாடிக்கொண்ட அவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், இது பயனில்லாத நாளாக முடிஞ்சிருவே, அவனை பற்றி பேச வேண்டும். அண்ணல் தன் திறம் அறிவினால் கருதி, அறிவினால் கருதி என்றால் தக்க குருநாதரை அணுகி ஆசிரியரின் மூலமாக அவனுடைய திறம் என்ன என்பதை அறிந்து அவனை நாளும் வழிபாடு செய்ய வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மாவின் ஈருரி உடை புனைந்தானே, உடையாக யானையினுடைய தோலை போட்டு இருக்கின்றான், அது ஆணவத்தை அடக்கிய நிலையை காட்டுகிறது. மணி என்பது ஒளி, அவன் ஒளி பொருளாக விளங்குகின்றான். மைந்தனை, எல்லா ஆன்மாக்களுக்கும் அருள் புரியும் பொருட்டு அவன் மைந்தனாக விளங்குகின்றான். வானவர்க்கு அமுதை, ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அமுதமாக, மாணவர்களுக்கு எப்படி அமுதம் விளங்கியதோ, மாணவர்களுக்கு அமுதம் எப்படி இருந்தது, எப்படியா அமுதத்தை வாங்கியோம், அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைஞ்சு அந்த அமுதத்தை எடுத்தாங்களே, அவருடைய அமுதம் என்பது எவ்வளவு முக்கியமானது. நமக்கும் அப்படி வாழ்க்கைக்கு முதலாகவும் நம் வாழ்க்கைக்கு அமுதமாகவும் தோன்றுவான். இந்த பிறப்புக்கு அமுதம், பிறப்பு நீங்கிய பிறகு அந்த உயிருக்கு அவன் அருளையும் பாலிப்பான்.
மைந்தனை வானோர்க்கும் அமுதை தேவதேவனை திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடைவனே. அப்படிப்பட்ட பெருமானை திருத்திணை நகரில் வீற்றிருக்கின்றான் சிவக்கொழுந்தீசரா விளங்குகின்ற பெருமானை மனமே சென்றடை. அப்ப இவ்வளவு யார சொல்றாரு? நம்மள சொல்லல, மனசை சொல்றாரு. அவர் மனசை சொல்லிட்டு நம்ம அப்படிதான் நினைச்சுக்கணும் இல்லையா? நம்மள சொல்றத நினைச்சா நமக்கு ஏன் சார் இவ்வளவு சொல்றோம், நாம தான் நல்லது செய்யறோம்ல. நமக்கு என்ன பெரிய நமக்குள்ள ஒரு நினைப்புன்னா, நாம நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள என்ன நினைப்பு, நாம சரியா பண்ணிட்டு இருக்கோம், நாம சரியா பண்ணிட்டு இருக்கோம். நினைப்பு என்ன பண்ணுது? சரியா பண்றது. நினைப்பு தவறு இல்லை. நமக்கு துன்பம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்றால் நாம் செய்வது தவறுன்னு புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை நாம் செய்து கொண்டிருப்பதனால் நமக்கு துன்பம் விளைகிறதுனா நம் பாதையிலே தவறு இருக்கு. நாம் என்ன பண்ணோம்? பெருமானிடத்தில் விண்ணப்பித்து எது நமக்கான சரியான வழி என்பதை நாம் அறிய முற்படணும். அதுதான் நம்ம அங்க சொல்றாரு. இந்த வாழ்க்கையை நீ ரொம்ப பெருசால நினைச்சுக்காத, இது ஒண்ணும் இல்லாதது. எப்படிப்பட்டது? ஒன்றெல்லாம் உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு, இது ஒண்ணுத்துக்கும் வராத பிறப்பு. இதை போய் ரொம்ப பெருசால நினைச்சுக்காத, வாய்ப்பா கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். இது ஒரு வாய்ப்பா கொடுக்கப்பட்டது. இதை நீ ரொம்ப இதுவா போற்றிலாம் இது பண்ணிட்டு இருக்காத. ஒன்றெல்லாம் உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து அருமா நிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கு என பேசும் இதுவும் பொய் எனவே நினைவுளமே. ரொம்ப முக்கியமான வரி, இன்னைக்கு தேவையான வரி. எல்லாத்தையும் அடிச்சிடலாம் சார், எல்லாத்தையும் முடிச்சிடலாம், எல்லாத்தையும் படிச்சிடலாம் சார். எப்போ? இப்ப வேண்டாம் சார். இப்ப என்ன வயசு ஆயிடுச்சு, நீங்க இந்த வயசுல போயிட்டு இவ்வளவு போய் செய்யணும்னு நினைக்கிறீங்க? வயசு இருக்கு, அப்ப பாத்துக்கலாம். எப்போ வயசு இருக்கு? கொஞ்சம் வயசு ஆகட்டும். இப்ப சின்ன வயசுலயே சாமி கும்பிட போறது, வயசு 50 வயசு இருக்கு. சின்ன வயசுலயே எதுக்கு சாமி கும்பிட? வயசு ஆகட்டும். அதாவது இறைவனை வழிபாடு செய்வதற்கு கூட வயது தேவைப்படுகிறது. இந்த வயசுல தான் கோயிலுக்கு போகணும். சின்ன வயசு குழந்தைங்களுக்கு சார் கோயிலுக்கு போயிட்டு அந்த குழந்தைங்களாம் படிக்கணும். இப்படி என்ன பண்ணிடுறாங்க? வழிபாடு என்பதை வயதிற்கு உட்படுத்துகிறார்கள். இல்ல, வழிபாடு எப்ப தொடங்கணும்? இளம் பிராயம் தொட்டே வழிபாடு தொடங்கணும். நீங்க ஒரு 50 வயசுல வரும்போது வழிபாடு செய்யறோம்னா காரணம் என்ன தெரியுமா? துன்பம் காரணமா இருக்கும். நமக்கு ஏதாவது நோய் வந்திருக்கும், இல்ல துன்பம் வந்திருக்கும், இல்ல நடக்காத ஏதாவது நாம் எண்ணிய எண்ணம் நிறைவேறாத நிலையில இருந்திருப்போம். அப்ப நம்ம சாமி கும்பிட்டு போயிருவோம். எதுவுமே நடக்கல, என்ன பண்றது? சரி சாமி கும்பிட்டு வைப்போம். எல்லா சாய்ஸும் முடிஞ்சோன்னா லாஸ்ட் சாய்ஸா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? டாக்டர் சொல்லுவாரு, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு காட் இஸ் கிரேட்னு. அதை முதல்ல சொல்லலாம்ல. அதை அப்ப எப்ப சொல்றோம்? எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம், எதுவுமே முடியல. சரி சார், நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்கோம், இது எல்லாம் இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி, கடவுள் விட்ட வழி கடைசி வழி தான் பண்ணா இல்லையா? நாம என்ன சொல்றோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு முதல் அவன் தான். முதல்ல என்ன பொருள்? ஃபர்ஸ்ட் இல்ல. முதல்ல ஃபர்ஸ்ட் இல்ல. வாழ்க்கைக்கு முதல் அவன் என்றால் வாழ்க்கைக்கு முதலீடு அவன். முதல்னா பிரின்சிபல். என் வாழ்முதல் ஆகிய பொருளே மணிவாசன் சொல்றாரு. முதல்ல என்ன தெரியுமா? அவர் தான் சார் எனக்கு முதலீடு, அவர் இல்லைன்னா நான் கிடையாது. அதான் முதல். என் வாழ்முதல் ஆகிய பொருளே போற்றி, அப்படிதானே சொல்றாரு. நம் வாழ்க்கைக்கு முதலானவன் ஆயிற்றே, நாம் அப்படி கொள்ளுகிறோமா அவனை? இல்லையே. சொல்றாரு, நாம எப்ப வழிபாடு செய்யலாம்? அப்புறம் பார்த்துக்கலாம் சார். எப்ப பார்த்துக்கலாம்? கோயிலுக்கு போய் சாமியை பார்க்க போறோம்னா சாமி எப்படி தெரியும் நமக்கு? நமக்கு காட்சி, அருமையான காட்சி தரணும். எப்ப தெரியும்? கண்ணு நல்லா இருந்தா தெரியும். பதியம் கேட்கிறோம், கோயிலுக்கு போயிட்டு கேட்குதா சார்? சரியா கேட்கல சார், கொஞ்சம் சத்தமா இருந்தா கேட்கும். காது சரியா கேட்கல, சன்னியை சரியா இல்ல, கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார்? கொஞ்சம் கையை யாரோ பிடிச்சாதான் எழுந்துக்க முடியுது, உட்கார முடியுது, நடக்க முடியல, உட்கார முடியல, கேட்கல, சாப்பிட முடியல, சரியா. அப்புறம் கோயிலுக்கு போய் என்ன பண்ண போறோம்? என்ன எதுக்காக கோயிலுக்கு போறது? ஒரு புண்ணியமா இருக்கட்டும்ல. எதுக்கு? இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் என்ன பண்ண போறேன்? அப்புறம் தெரியுமா அப்பர் பெருமான தெரிஞ்ச காட்சி தெரியுமா? புனித்த புருவும் கொவ்வை செவ்வாயிருக்கும் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியர் பால்வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால். அப்பர் பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரியுதா நமக்கு? அது பார்க்கலாம் சார், 60 வயசுல போய் 50 வயசுக்கு மேல பாத்துக்கலாம். இப்ப நமக்கு உழைக்கலான்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இது உழைக்கிற வயசு இல்லை சார் இது. இப்போ உழைப்போம் நாம. அப்புறம் உழைக்க முடியாது, இதுக்கப்புறம் வேஸ்ட், உடத்துக்கு பிரோஜனம் இல்லை ஆகட்டும், அப்ப கோயிலுக்கு போயிடுவோம். அப்படித்தானே? அப்படித்தானே இந்த உலகம் நினைச்சிட்டு இருக்கு. அப்படி இல்லை சார், ஆரம்பத்திலேயே கோயிலுக்கு போறோம்னா அவன் பைத்தியக்காரன், அவன் உழைக்க தெரியாதவனா ஆயிடுவான் இல்லையா? இந்த உலகிற்கு அப்பாற்பட்டவனா விளங்குவான், உலகிற தனிப்பொருளா விளங்குவான். என்ன சார், ஊரே ஒரு பக்கம் போயிட்டு நீ தனியா போறீங்க? அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு நான் சொல்லல, சுந்தரர் சொல்றார். உடல் தளர்ந்து மா நிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கு என பேசும் இதுவும் பொய் எனவே நினைவுளமே. அப்படிலாம் பண்ணலாம்னு நினைச்சிடாத, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, இதெல்லாம் பொய்யன்னு நினைக்கிறதுக்கு பழகிக்கோ அப்படின்ற.
இங்கே உடல் தளர்ந்த பிறகு பெரிய நிதி ஏற்றி அவ்வளவு பொருளை சம்பாரிச்சு அப்புறம் சாமி கும்பிடலாம் நினைக்காத முடியும். ஒரு 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 இதுல படிச்சேன், மனிதன் உழைக்கின்றான் உழைக்கின்றான் உழைத்து 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 பொருள் ஈட்டுகின்றான். பொருளை ஈட்டிய பொருளினால் தனக்கு வந்த நோயை நீக்குவதற்கு பயன்படுத்துகின்றான். தனக்கு நோய் இருக்குன்னே, நோய் வந்தது தெரியாமையே பொருள் ஈட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பொருள் ஈட்டிய பிறகு என்ன பண்றான், ஈட்டிய பொருள் சேர்த்தாச்சு, உலகம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அந்த பொருளை வச்சுட்டு? பொருள் ஈட்டும் நேரத்திலே நோய் சேர்ந்திருக்கும்ல, அந்த நோயை நீக்கிறதுக்கு அந்த பொருள் பயன்படுது. எதுக்கு சார் இது? நோய் வருவது நோய் வருகிறது தெரியாமையே பொருளை ஈட்டிய பொருளை எதுக்கு பயன்படுத்துறான்? நோய் நீக்கிறது. எதுக்கு அப்படி? அதுக்கு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கலாம்ல. இருக்கிறத கொண்டு தேவையானதை கொண்டு தேவையானவற்றை செய்து கொண்டிருந்தா நோய் வராதில்ல குறைஞ்சபட்சம். அப்ப நீங்க பொருளே இல்லாதவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, பொருளை ஈட்டியவனும் ஒண்ணு நோய்க்கு செலவு பண்றதுக்கும். பொருளை ஈட்டாதவனும் ஒன்னாதான் ஆயிடுறான் கிட்டத்தட்ட. நாம் ஈட்டுகின்ற எதை ஈட்ட வேண்டும்? துன்பம் இல்லாத, நோய் இல்லாத வாழ்வை நாம் ஈட்ட வேண்டும். பிறப்பு அதுதான் நம்ம கத்துக் கொடுக்கணும். நமக்கு நோயையும் சேர்த்துக்கிட்டே இருக்கும், பொருளையும் சேர்த்துக்கிட்டே இருக்குன்னா அப்ப எதுக்கு பிறப்பு? அது எல்லா உயிரினும் தானே பண்ணுது. அது மனித பிறப்புக்கு அதுவா? இல்ல. ஆறாவது அறிவாகிய சிந்திக்கின்ற அறிவை பெற்றிருக்கின்ற உயிர்கள் துன்பத்திலிருந்து நீங்கி மேலான இன்பத்தை, நிலையான இன்பத்தை பெறுவது எப்படி? அதான் சொல்றார், இதுவும் பொய் எனவே நினைவுளமே. இது நிலையானதுன்னு தெரிஞ்சு. பொய்ன்ற சொல்லுக்கு பொருள் என்ன? நிலை இல்லாததுன்னு பொருள். மெய் என்பது நிலையானது, பொய் என்றது நிலை இல்லாதது. என்ன பண்ணணும் தெரியுமா? குன்றுலாவிய புஜமுடையானை கூத்தனை குலாவி குவலயத்தோர் சென்று எல்லாம் பயில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே. அவன் குன்று போன்ற புயத்தை உடை என்ற பெருமானை கூத்தனைன்னு சொல்ல வரும். கூத்தன் என்றால் அவன் இயக்கத்திற்கு வினைகளை உயிர்களுக்கு ஊட்டும் பொருட்டு அவன் ஆடலை புரிகின்றான். பெருமான் நடனம் ஆடுகின்றான், அவன் கூத்தை ஏற்றுகின்றான், ஆடல் புரிகின்றான். இதெல்லாம் எதை சொல்லுகிறதுன்னா, அவன் உயிர்களுக்கு வினைகளை ஊட்டுகின்றான். அதுதான் அவனுடைய கூத்து என்பதை நமக்கு காட்டுகிறது. கூத்தனை குலாவி குவலயத்தோர். இந்த குலாவி என்றால் அவனை குலாவுதல், அவனை பரவுதல், அவனை பணிந்து ஏத்துதல், அவனுடைய வீர தீர செயல்களை பாராட்டி ஏத்தி பேசுதல். குவலயத்தோர், இந்த உலகத்தோர் என்ன பண்றாங்க? அவனை குலாவுகிறார்கள். மணிவாசனோட குலா பத்துன்னு பண்ணிருப்பார். இந்த குலாவுதல்னா என்ன பொருள்? அவருக்கு ரொம்ப குலாவரார் சார்னு சொல்றோம்ல, குலாவுதல்னா கொஞ்சுதல், அவர் மீது அன்பு பாராட்டுதல். குலாவி அப்படிப்பட்ட பெருமான் மீது அன்பு செலுத்தி யார் செலுத்துகிறார்கள்? இந்த உலகோர் செலுத்துகின்றார்கள். எங்கு? திருத்தினை நகரில் சென்று என்ன பண்றாங்க? சென்று எல்லாம் பயில் அடியார் பெருமக்கள் என்ன, இந்த உலகத்தில் இருக்கின்ற பெருமக்கள் என்ன பண்றாங்க? எல்லோரும் சென்று அவனை ஏத்துகின்றார்கள். திருத்தினை நகரில் விற்றிருக்கின்ற பெருமானை ஏத்துகின்றார்கள். மனமே, நீயும் அவனை சென்று அடை, அப்பொழுதுதான் உன்னுடைய துன்பமான வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பம் தீரும். வேந்தராய் உலகு ஆண்டு அறம் புரிந்து வீற்றிருந்து இவ்வுடலது தன்னை தேய்ந்து இறந்து வெந்துயர் உழந்திடும் இப்பொக்க வாழ்வினை விட்டிடு நெஞ்சே பாந்தளங்கையில் ஆட்டுகந்தானை பரமனை கடல் சூழ் தடிந்திட்ட சேந்தர் தாதையை திருத்தினை நகருள் சென்றடை மனனே. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடல் பற்றோடு வாழ்வது ஒன்று, உலக போகங்களோடு வாழ்வது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பெரும் பதவியில, பொருள் பற்றிலே பெருசா எதுன்னா பெரிய அரச பதவி, பெரும் பதவி வந்துடும். அந்த பதவியில் வீற்றிருந்தால் மட்டும் நிலைன்னு நினைச்சிடாத. வேந்தராய் உலகு ஆண்டு அறம் புரிந்து வீற்றிருந்து, மிகப்பெரிய முடி அரசராகலாம். முடி அரசர் நம்ம ராஜா மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தலைமை பதவியில போய் உட்காந்துருது. உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பதத்துல, ஒரு உயர்ந்த பதவிக்கு போய் உட்கார்ந்துட்டாலே அதிகாரம் நம்ம கைக்கு வந்துடும். உலகமே நமக்கு கீழே அடிமையான மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும். சில பொறுப்பு பெரும் பொறுப்பு கொடுத்துட்டாலும் என்ன பண்ணுவாங்க? கீழே ரொம்ப கேவலமான மாட்டாங்க. அது ஒரு பதவி தானே. அந்த 8 மணி நேரம் வரைக்கும் தான் மரியாதை கொடுக்க போறான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஒரு பெரிய துறையினுடைய மேலாளரா இருப்பார், அதையே பண்ற அப்படி அவனை ரொம்ப கேவலமா பேசுறது. அப்படி பேசும்போது என்ன ஆயிடுது? அவர் இன்னும் உலகத்துக்கு, அந்த ஊருக்கே தலைவர் மாதிரியும் அவன் அடிமை மாதிரி இல்லை. அவன் அந்த 8 மணி நேரம் பொருள் ஈட்டுவதற்காக நம்ம இடத்தில் பணி செய்கின்றான். அவனை ரொம்ப தரக்குறைவா எல்லாம் பேச இப்ப அப்படியே நினைச்சுக்கிறாங்க. அதிகாரமே கையில வந்துட்டான்னு நினைக்கிறாங்க. நீ வேந்தரா அரச நாட்டுக்கு ராஜாவே இருந்தாலும் நீ தான் செய்யறது கரெக்டுன்னு நினைக்காத. வேந்தராய் உலகு ஆண்டு அறம் புரிந்து வீற்றிருந்த, அப்படி இந்த உலகையே ஆண்டு ஒரு அறம் செய்கின்ற ஒரு வேந்தராய் இருந்தாலும் கூட
இவ்வுடலது தன்னை தேய்ந்து இறந்து வெந்துயர் உழந்திடும். நீ பெரிய ராஜாவாவே இருந்தாலும் இந்த உடம்புக்கு நோய் வரும், நோய் வந்தாலும் அதுவும் இறக்கும். ஏன்னா துன்பப்படும், துன்பப்பட்டு இந்த உலகம் விட்டு போய் தான் ஆகணும். பெரிய ராஜா சார்ன்றதால அவர் அப்படியே ஒண்ணு இருக்க போறதில்ல, அவரும் போகதான் போறாரு. அதான் சொல்றாரு பாருங்க, உடலது தன்னை தேய்ந்து இறந்து வெந்துயர் உழந்திடும் இப்பொக்க வாழ்வினை விட்டுடு நெஞ்சே. இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு காணல் நீர் போன்ற உடல். இதை நீ ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்க, அது ஒரே மாதிரி இருக்காது, விகாரப்பட்டுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். உடம்பு பிறப்பு அப்படித்தான் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது நிலையானதுன்னு நினைக்காத. இந்த வாழ்வை நீ இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கின்ற பதத்தையும் மிகப்பெரிய பதவி எல்லாம் கொண்டு உன்னை நீ மிக உயர்ந்தவன்னு நினைச்சிடாத. என்ன பண்ணணுமா, பாந்தளங்கையில் ஆட்டுகந்தானை. பாந்தளம்னால் கையில பெருமான் பாம்பை வைத்திருக்கின்றார். கையில் பாம்பை வைத்திருக்கின்ற பெருமான் பரமனை கடற்சூழ் தடிந்திட்ட சேர்ந்தரு தாதையை. ஒரு விஷயம் சொல்ற, முன்ன முருகப்பெருமானின் தந்தையாக விளங்குகின்ற பெருமான். அடுத்தது அதுக்கு முன்னாடி கையிலே பாம்பை கையில் வைத்து நிற்கின்ற பெருமான் பரமன். பரமன் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலான பொருளாக விளங்கு. இந்த பாம்புன்றது எதை குறிக்கிறது என்ன கூட ஒருத்தர் என்கிட்ட ஒரு செய்தி கேட்டிருந்தாங்க. இந்த பெருமான் கையில் அரவம் வைத்திருக்கின்றான், ஐந்தலை நாகம் கையில் கொண்டிருக்கின்றான்னு பல இடங்கள்ல வருது. அது எதை எதற்காக அப்படி சொல்லணும்? எல்லாமே குறியீடு தான். பெருமானிடத்துல இருக்கின்ற ஒவ்வொன்றும் ஒரு குறியீடாக நமக்கு சொல்லப்படணும். அது நமக்கு வரலாறாக சொல்லியிருப்பாங்க. என்ன குறியீடு பார்க்கணும். அரவம் ஐந்தலை அரவம் என்பது ஐம்புலன்களை காட்டுகிறது. நம்முடைய ஐம்புலன்கள் என்ன பண்ணுது, ஒன்னொன்னும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கண்ணு ஒரு வேலையை செய்து, காது ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு, அது அப்படியே அவரோட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்றீங்கன்னா, அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டேங்க ஐயா, ஒரு வேலையை டிவி பார்த்துட்டு இருக்கேன், டிவி பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சொல்றாங்கல்ல. டிவி பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பதியம் பாடிக்கிட்டே என்ன பண்ண ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அவர். என்ன பண்றீங்கன்னா, பதியம் பாடிக்கிட்டே ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி ரெண்டு வேலை செய்ய முடியாது நம்மளால, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா அப்படி சொல்ற நினைக்காதீங்க. இது இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ரெண்டு பேர் பண்ணக்கூடாது. அப்புறம் ஒருமைன்னு வள்ளல் பெருமான் எங்கதானே பக்கத்துல சொன்னாரு, கந்தகோட்டத்துல என்ன சொன்னாரு, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்றேன்னு சொல்றாரு. அந்த ஒருமைனா என்னது? ஒருமைனா ஒருமைதான். கண்ணு பாக்குதுன்னா பண்ணு மட்டும்தான். அப்ப காது கேட்க கூடாது, மூக்கு நுகர்ச்சிக்கு உட்படக்கூடாது, வாய் சுவைக்கு உட்படக்கூடாது, மெய் உணர்தலுக்கு உட்படக்கூடாது. என்ன மட்டும் கண்ணு மட்டும்தான். சுந்தரமூர்த்தி நாயனார் பின்னாடி பதியத்துல வரும். இதுல தில்லைக்கு செல்லுகின்றார், சென்று கூத்தபிரானை தரிசிக்கின்றார், பார்த்துக்கிட்டே இருக்காரு, பதியம் கிடைக்கல. அந்த ஒரு கிட்டத்தட்ட 4 முறை போறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அதுல ஒரே ஒரு பதியம் நம்ம கிடைச்சி, படித்தாட பதிகம் மட்டும் தான் நமக்கு வந்திருக்கும், வேற பதியங்கள்லாம் கிடைக்கல. ஒரு வாட்டி போறாரு, போய் பெருமானை தரிசிக்கின்றார், கிளம்பி வந்துடுறாரு, அவ்வளவுதான். பதியமே இல்ல. சேக்கிழார் பதியம் இல்லைன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா பதியம் இல்ல? 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. சேக்கிழார் பதியம் போட சொல்ற. இந்த 5 அறிவு இருக்கு இல்லையா, கண்ணுக்கு ஒரு அறிவு இருக்கு, காதுக்கு ஒரு அறிவு இருக்கு, மூக்குக்கு ஒரு அறிவு இருக்கு, வாய்க்கு ஒரு அறிவு இருக்கு, மெய்க்கு ஒரு அறிவு இருக்கு. இந்த 5 அறிவு இருக்கு இல்லையா, இந்த 5 புலன்களும் எப்படி நின்றுச்சான்? கண்ணில் நின்றுச்சு. கண்ணு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே தெரியல. அப்ப காட்சி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் ஒருமை. ஒருமையில் நிற்றல் தான் வழிபாடு. இப்பொழுது ஒருமையில் தான் இருக்கணும். நான் அதை கேட்டுக்கிட்டே அதை செய்யறாங்க, அப்படி பண்ண முடியாது. உயிருக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. உயிர் அப்படி செய்யவே முடியாது. கேட்டுக்கிட்டு இருக்குன்னா அந்த நேரத்துல பார்க்காது, பார்த்துக்கிட்டு இருக்குன்னா அந்த நேரத்துல கேட்காது. நான் ரெண்டுத்தையும் பண்றேன்னு சொல்றது பொய். ரெண்டுத்தையும் அது யாரும் ஏமாத்துறாருன்னு அர்த்தம். ஒண்ணு நான் அது பக்கத்துல இருக்க ஒரு ஏமாத்துறதா இருக்கலாம், இல்ல சாமியை ஏமாத்துறதா இருக்கலாம். உண்மை என்னன்னா அவரே ஏமாத்திக்கிறாரு. அவரே ஒரு வழிபாட்டா 2 வேலையும் ஒரு ஆள் செய்ய முடியாது. உயிர் ஏகதேச அறிவுடையது அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. உயிர் பன்முக நோக்கி எல்லாவற்றையும் ஒரு சேர அறியக்கூடியவன் அவன் ஒருவன் மட்டும்தான். அவனுக்கு யாரும் எதுவும் சொல்ல. இப்ப நமக்கு பின்னாடி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த சைட்ல நடக்குது எனக்கு தெரியாது, எனக்கு இங்க நடக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு ஏன் நான் இந்த ரூமை விட்டு வெளியே நடக்கிறது கூட எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இல்ல, நாம் ஏகதேச அறிவு உட்பட்டவர்கள். நம்ம அறிவு ஒரு சேர ஒன்றை மட்டுமே அறியும். அப்ப 2 விஷயத்துக்குள்ள போக முடியாது நம்மால. அங்கேயும் பண்றது இதையும் பண்றது 2 இடத்துல இருக்க முடியாது. ஒருத்தர் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஒன்றை மட்டும்தான். ஒன்றுன்ற சொல்லுக்கே பொருள் என்ன? நம்பர் 1 இல்ல, ஒன்றுன்னு அர்த்தம், சேருன்னு அர்த்தம். ஒன்று அதில் ஒன்று அதோடு ஒன்றுன்னு தான் சொல்றாங்க. இப்போ 1 2 என்ன சொல்றாங்க? அப்ப இப்படி 2 நம்மளால கேட்க முடியும். நாம பழகிறது ஒன்னா இருந்தா, ஒன்றுதல் என்கின்ற நிலையில் நாம் பழகினால் தான் நாம் ஒன்றவே முடியும். நான் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பேன், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அப்ப நமக்கே இப்போ நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம்,
இப்போ காலேஜுக்கு போறோம்னு வச்சுங்களேன், படிப்பு எடுத்துங்க. உலகியல் படிப்பு இருக்கு இல்லையா, படிப்பு எடுத்துங்க. என்னங்க படிக்கிறீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறேன், எம்பிபிஎஸ்ஸும் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் சேர்ந்தா படிக்கிறீங்க? ரெண்டும் படிச்சு வைக்கலாம் தாங்க ஐயா. டாக்டர்னு போட்டுக்கலாம், இன்ஜினியர்னு போட்டுக்கலாம். யாரா படிப்பாங்களா? ரெண்டு படிப்பையும் சேர்ந்தா படிப்பாங்க யாராவது? ஒரு ஒரு விஷயத்துல இருந்தா ஒண்ணு மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு விடும். நம்ம இரண்டு நிலைக்கு நம்மால என்னவா இரண்டு செய்திகளை நம்ம சிந்திக்க கூடாது. ஒரு முகமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு செய்தியை நம்மால் உணரவே முடியும். நாம ஒரு ஒரு காஃபி கொடுக்குறாங்க. நம்ம காஃபியை குடிக்கும் போது நமக்கு என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டு இருக்கோம், பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா சில்லுன்னு காத்து அடிக்குது. காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டோம். நம்ம உட்காந்துட்டே இருக்கும். நேரம் கழிச்சு நம்ம பாட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், பாட்டு கேட்கறதா இருக்குன்னு வச்சுங்க. அவங்க பால் கொடுத்தாங்கன்னா குடிச்ச மாதிரி நமக்கு ஞாபகம் இருக்காது. பார்த்துருக்குமா? நமக்கு காஃபியை கொடுத்தீங்களாம்மா நீங்க? குடிச்சு அந்த கவனிக்கல நீங்க? ஒரு டம்ளர் ஃபுல்லா வச்சா ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டீங்க நீங்க. அப்படியா? எனக்கு ஞாபகமே இல்லை. ஞாபகம் இல்லை நம்ம இருக்கா? ஏன் நம்ம நினைப்பே அங்க இல்லை. நம்ம பாட்டை கேட்டுற நினைப்புல இருந்திருக்கோம், இல்ல பேசுற நினைப்புல இருந்திருப்போம். அதுல என்ன பண்ணுவோம்? சுவை தானே அது, தெரியல பார்த்தீங்களா நமக்கு? இப்படித்தான் ஒன்றை முழுமையாக அறிந்து கொண்டிருக்க முடியும், இன்னொன்னு தெரியவே தெரியாது. அதுக்கு பேர் தான் ஒன்றுதல். யோகம்ன்றதுதான். அது ஆன்மாவுக்கு இயல்பானது. ஆனா அப்படி செய்யறது இல்லை. அது எதையோ சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐம்புலன்கள் தான். அது தனித்தனியா போகக்கூடாது. அவன் கையிலே அரவம் கொண்டிருக்கின்றான்னா புலன்கள் எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் நிற்கும். அவன் புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன். அவன் என்ன பண்ணுவான்? எதுவும் அங்கங்கே போகாது. அவன் கையில அரவம் வச்சிருக்கான்னா அவனை நாம் வழிபடுவோமே, ஆனால் நம் புலன்கள் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். நாம அவனை வழிபடாம நாம அறிவின் வழியிலே சென்று கொண்டே இருப்போமே, ஆனால் புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். மணிவாசகரே சொல்லுவார், புலன்களை சொல்லும் பொழுது அவனை வழிபடுவதற்கு முன்பாக அந்த புலன்களுக்கு என்ன பேர்னா வஞ்சப்புலன்னு பேர். வஞ்ச புலனைந்தும் மாய புலனைந்தும் வஞ்சனைகள் செய்யன்னு சொல்றாரு. ஏன்? அவனை வழிபடுறதுக்கு போலியே. ஆனால் குருவருள் வாய்த்து விட்டது. அந்த ஆன்மாவிற்கு பக்குவம் பெற்று விட்டது. குருநாதர் எழுந்தருளி விட்டார். குருநாதரை அந்த ஆன்மா காணுகிறது. குருநாதரை கண்டவுடன் அதுதான் நமக்கு திருவருள், அதுதான் திருவருளாக கண்டு அதிலே இன்பமாக விளங்கும் பொழுது அதே ஐம்புலன்கள் தான். அப்ப அந்த ஐம்புலன்கள் என்ன பேர் தெரியுமா? வஞ்ச புலன்னு தானே சொன்னீங்க. இப்போ அந்த புலனுக்கு என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? அது நன்புலன்ற. அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று திகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியான் இழனது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை எங்குனைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் மாறு கரையது புரள நன் புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் களி கூற நுண்துளி அரும்பன் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. என்ன பொருள்? நன் புலன் ஒன்றி நாத என்று அரற்றி. ஒன்றுதல் புலன்களுக்கு எப்பொழுது ஒன்றுதல் வருகிறதோ, ஒன்றி நிற்கின்றதோ, அப்ப அந்த புலன்களுக்கு என்ன பேரு? நன்புலன். புலன் வஞ்ச புலன்னு சொன்னீங்க, மாய புலன்னு சொன்னீங்க, என்னென்னமோ சொன்னீங்க புலன்களை. அது ஒன்றுது இல்லை சார். அப்ப அது நன்புலன் தான். அவன் தானே கொடுத்திருக்கான். அவனிடத்தில் ஒன்றுகிறது என்றால் அதற்கு நன்புலன். மணிவாசன் சொல்ற நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவன் புலன்கள் எல்லாம் ஒரு சேர ஒன்றை சென்று அடைய, ஒன்றை பற்ற வேண்டும். அதுதான் கையிலே அரவத்தை கொண்டிருக்கின்றான். பரமனை கடற்சூழ் தடிந்திட்ட சேந்தர் தாதையை சேந்தன் என்று சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய தந்தையாக விளங்குபவனே. கந்தபுராணத்தை பதிவு பண்றார். கந்தபுராண செய்தி என்பது உண்மையான செய்தி தான். அது கதை கிடையாது. பரமனை கடற்சூழ், கடலுக்கு அப்பால் உள்ள வீரமகேந்திரபுரிக்கு சென்று சூரபன்மனை பெருமான் சம்ஹாரம் செய்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் தாதையாக விளங்குகின்றவர் திருத்திணை நகரில் சிவக்கொழுந்தீசராக வீட்டிருக்கின்றார். மனமே, இந்த உலகியல் பற்றுக்குள் நின்று புலன்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதையும் பதவி போகத்தில் மூழ்கி வாழ்வதையும் தவிர்த்து அவனை பற்றி வாழ்வதற்கு அவனை சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி தன்னில் ஆசரு சித்தமும் இன்றி தவம் முயன்று அவமாயின பேசி பின்னலால் சடை கட்டி என்பு அணிந்தால் பெரிதும் நீந்துவது அரிது. அது நிற்க முன்னெலாம் முழு முதல் என்று வானோர் மூர்த்தியாகிய முதல்வன் தன்னை சென்னலார் வயல் திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடை மனனே. இது பாடல் அவனை வழிபட வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் துறந்து காவி உடுத்தி சடைகள் எல்லாம் வைத்து
ஏதோ உடம்பில் ஏதோ ஒன்றையெல்லாம் அணிந்து கொண்டு என்னன்னா பாக்குறதுக்கு அப்படி சிவக்கோலமா இருக்கா. இப்ப அப்படிதான் சொல்றாங்க. அது ஒரு நெறி, வழிபாட்டில் ஒரு நெறி இருக்கா? நெறி கிடையாது. என்னமோ ஒன்று போட்டுக்கிறது, என்னமோ ஒன்று பண்றது. அதான் வள்ளல் பெருமான் சொல்ற, சும்மா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கக்கூடாது. சும்மா எதையோ ஒன்று பண்ணிட்டு அவர் பெரிய சிவனடியார் சார் அவரு அப்படியெல்லாம் அந்த கோலத்தெல்லாம் வச்சுட்டுலாம் முடிவு பண்ணாத. நீ சும்மா சடை வச்சுக்கிறது, அதை வச்சுக்கிறது, அதை வச்சுட்டுலாம் இதெல்லாம் வச்சோன்னா பார்த்த உடனே அப்படிலாம் அதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் உடம்பு வரைக்கும் தான், அது உயிருக்கு வராது. உடம்புல செய்யற உடம்பால் நாம் என்னென்னமோ வேஷம் போட்டுக்கிறதெல்லாம் போய் உயிருக்கு வந்துருமானா வராது. உயிருக்கு உண்மையா இருக்கணும். தன்னில் ஆசு அற சித்தமும் இன்றி, தன்னில் ஆசு அற சித்தமும் இன்றி, அதாவது ஆசு என்றால் குற்றம்னு பொருள். மனம், மனத்தை பார்த்து சொல்றாரு, நம்ம கிட்ட மனசு அளவுல குற்றம் நீங்கியவர்களாக இல்லாம, மனதில் குற்றம் நீங்கல, ஆனா என்ன பண்றோமா, தவம் முயன்று பெரிய தவம் செய்யறார் சார் அவரு. ஆனா மனசுல குற்றம் இருக்கு, மனசுல பொய் இருக்கு, மனசுல உண்மை எது உண்மை இல்லை, மனசுல பொய்ய வச்சுக்கிட்டு தவம் செய்யறது. நான் தவம் செய்யறது, மிகப்பெரிய தவம் செய்கிறேன், தவம் முயன்று. ஆனா செய்யறதெல்லாம் என்ன, அவம் தான். தவம் முயன்று அவமாயின பேசி, அவமாயின இது எது தேவையில்லாத அதெல்லாம் பேசி, பின்னலார் சடை கட்டி என் பணிந்தால், பெரிய சடை வச்சுக்கிறது, உடம்பு ஃபுல்லா எலும்பு மாலையை போட்டுக்கிறது, பெரிய அடியார், சிவன் அடியார் சார், பார்த்த உடனே அப்படியே சிவபெருமானே. அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரை ஏமாத்துறதுக்கெல்லாம் அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. பின்னலார் சடை கட்டி என்பு அணிந்தால், அது என் பணித்தாள்னு போட்டிருக்கா, என் பணிந்தாள்னு போட்டிருக்கா, என் பணிந்தாள்னு போட்டிருக்கோம். என்பு அணிந்தால், என்புனா எலும்பு, என்பு தான் போட்டிருக்கா. என்பு அணிந்தால் பெரிதும் நீந்துவது அரிது. அதெல்லாம் பண்ண இந்த கடல்ல தான் நீந்த முடியாது. இந்த பிறவி கடல்ல சொல்றாரு அவரு, இந்த கடல்ல இருந்து இதெல்லாம் போட்டு நீந்திடலாம் நினைக்காத, இதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுமா, அது அரிது. பெரிதும் நீந்துவது அரிது, அது நிற்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்ன பண்ண தெரியுமா, முன்னெல்லாம் முழுமுதல் என்று வானோர் மூர்த்தியாகிய முதல்வன் தன்னை, முன்னெல்லாம் இப்பொழுதுல எப்பொழுதுமே முழுமுதலாக, எல்லா காலங்களுக்கும் முழுமுதலாக வழங்குகின்ற, வானோர்களால் வணங்கப்படுகின்ற நிலையில விளங்குகின்ற பெருமானாகிய முதல்வன் தன்னை, சென்னலார் வயல் திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை உடனே, அப்படிப்பட்ட வானோர்களால் வணங்கப்படுகின்ற முழுமுதற் பொருளாகிய முதல்வனாக விளங்குகின்ற பெருமான் திருத்திணை நகருள் நமக்காக வீற்றிருக்கின்றான் அருள் புரியும் பொருட்டு. மனமே அவனை சென்று அடை. பரிந்த சுற்றமும் மற்றும் வன்துணையும் பலரும் கண்டு அழுது எழ உயிர் உடலை பிரிந்து போம், இது நிச்சயம் அறிந்தால் பேதை வாழ்வனும் பிணக்கினை தவிர்த்து கருந்தடங்கண்ணி பங்கனை உயிரை காலனை கடவுளை விரும்பி செருந்தி பொன் மலர் திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே. இது நிலையான வாழ்க்கை இல்ல, இது 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 நிலையில்லாத ஒரு வாழ்வுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிறப்பு நிலையானது, இந்த போகம் நிலையானது, உறவுகள் எல்லாம் நிலையானது என்று கொள்ளாதே. இவையெல்லாம் நாம் துய்ப்பதற்காக நமக்கு தரப்பட்டது. எதை துய்ப்பதற்காக, வினைகளை துய்த்து அதிலிருந்து தெளிவு பெறுவதற்காக இந்த பிறப்பு தரப்பட்டது. அதனால்தான் நமக்கு உறவுகளும் போகங்களும் தரப்பட்டது. மனைவி, மக்கள், சுற்றம், இதெல்லாம் எதற்காக, ஒரு வினையை தூய்க்க வேண்டும். அதை தூய்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பயனை பெற வேண்டும், ஒரு தெளிவு பெறும். தெளிவு பெற்று இனி இதை நாம் செய்ய வேண்டாம், இனி இதை செய்ய வேண்டாம். ஒரு நடந்து போயிட்டே இருக்கோம், ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கும்போது பள்ளமா இருக்கு, கீழே விழுந்துட்டோம், காலில் அடிபட்டுருச்சு, அடிபட்டா நமக்கு வலிக்க என்ன பண்ணுவோம், சரி எழுந்துட்டு யாரும் இல்லை, சரி எழுந்துட்டு போவோம். அடுத்த நாள் வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த பக்கத்துல ஐயா கொஞ்சம் பள்ளமா இருக்கும் அப்படின்னு யாரு உள்ளன்னு சொல்லுவார் ஒருத்தர். யாரு ஏற்கனவே கீழே விழுந்தாருல, அவரே சொல்லுவார், அப்படிக்கா போகாத, ஒரு பள்ளம் இருக்கு, தாண்டி போ, கவனமா போ. அது வரைக்கும் கவனம் இல்லாம போவான், அந்த இடத்துல கவனமா போ. யார் சொல்லித்தரா, ஒரு அடி சொல்லி தருது. ஒரு அடிப்பட்டது என்ன பண்ண சொல்லுது, நமக்கு தெளிவை தருது அடுத்த வாட்டி. அது மட்டும் இல்ல, பக்கத்துல கொஞ்சம் பார்த்து போங்க நீங்க. அப்படிக்கா போகும்போது ஒரு பள்ளம் இருக்கு, யாருக்கு, பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல இருக்கிறவர் அந்த துன்பத்தை பெறாமலேயே தெளிவு பெறுவார். சுற்றம் எதுக்காக, நான் விழுந்த மாதிரி அவனை விழுந்து பார்க்கட்டும், அப்படியே விட்டு போறது இல்ல. ஐயா அப்படி போகாதீங்க, நான் அப்படிதான் போனேன். அங்க 4 பேர் கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போகும்போது கவனமா போவாங்க. இப்ப எதுக்கு சுற்றம், நமக்கு நாம் பெற்ற துன்பத்தை மற்றவரும் பெறக்கூடாது என்பதற்காகவும், நாம் பெற்ற, அங்க ஒரு கோயில் இருக்குங்கய்யா, நல்ல செய்திகள்லாம் சொல்றாங்களா, அங்க போய் கேளுங்க. இது 1.5 மணி நேரம் உட்காந்து கேட்டீங்கன்னா நல்ல சிந்தனை நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம மட்டும் கேட்டு நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது, நம்மவே வச்சுப்போம். நம்ம மட்டும் கேட்டு நம்ம மட்டும் நல்லா இருப்போம் இல்லாம எல்லாருக்கும் சொல்றோம்ல,
சுற்றம் அதுக்கு தான். நாம் பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும், நாம் பெற்ற துன்பத்தை யாரும் பெறக்கூடாது என்பதற்காக சுற்றம். இந்த சுற்றம் நமக்கு நிலையானது அல்ல. இது என்ன ஆகுமா, சுற்றமும் மற்ற வன் துணையும், நமக்கு ரொம்ப துணையா இருக்குன்னு சொல்றோமே, பலரும் கண்டு அழுது எழ. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு காலத்துல ஓன்னு அழுவாங்க, ஐயோ போயிட்டாரு போயிட்டாரு. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு அழகு வந்துட்டு இல்லை, ஏன் திரும்பி அவரை பார்க்க முடியாது. அப்ப பார்க்க முடியாதுன்னு போது என்ன ஆகுது, அவர் நோய்வாய்ப்பட்டு இறக்குறார். அவர் பிறவியிலே எது தேவையோ, எது தன்னுடைய நோக்கமோ, நோக்கத்தை நிறைவு செய்யாமல் உலகை விட்டு போகும் பொழுது கூட இருக்கவங்க அடப்பாவே இதெல்லாம் விட்டு விட்டானே, எல்லாம் செய்யாம போயிட்டாங்க. ரொம்ப வயது முதிர்ந்து தன்னுடைய கடமைகள் எல்லாம் நிறைவு செய்து ஒருவர் இந்த இடத்த விட்டு போறாருன்னு வச்சுக்கலாம், அது யாரும் அழமாட்டாங்க. மணி முடிஞ்சிருச்சு, இவர அதுக்கு அழுதுட்டே இருக்கக்கூடாது. அழறா என்ன ஆகும், அது இங்கே சுத்திட்டு இருக்கும், அப்புறம் போகாது. நம்ம மனம் பண்பட்ட நிலையில் என்ன ஆகும், என்ன வேலையை முடிச்சிட்டாரு, அவர் கொஞ்சம் அடங்கினாதான் சரியா இருக்கும். அவருக்கு இப்ப ரெஸ்ட் தான், அவருக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது என்ன ஆகும், அந்த ஆன்மா அடங்கி ஒழுங்கா மனம் அடங்கி இருக்கும். அதுக்கு இந்த ரெஸ்ட், அது பீஸ், அதான் சொல்றாங்க. இப்போ ரெஸ்ட் இன் பீஸ் தானே சொல்றாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு என்ன சொல்றோம், அவர் என்ன, அது உறக்கம். அது இப்ப தினம் உறக்கறோம்ல, அது வந்து டெம்பரரி உறக்கம், அது கொஞ்சம் பர்மனண்டா. அந்த ஆன்மா உழண்டுகிட்டே இருந்த ஆன்மா, இறப்பு என்பது உயிருக்கு இறைவன் தருகின்ற ஓய்வு. நம்ம இறப்புன்னு நினைக்கிறோம்ல, துன்பம் நினைக்கிறோம்ல, உயிருக்கு உண்மையிலேயே அது பெரிய இது வாய்ப்பாம. என்னன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ல எடுக்காது. அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. காலைல எழுந்தா ஓடுறது, மத்தியானம் ஓடுறது, நைட்டு ஓடுறது, நைட்டு தூங்குறன்ற பேர்ல அதுவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். கனவுல ஓடிக்கிட்டு இருக்கோம், அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும், காலையில திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற உயிருக்கு அந்த உடம்பு அதுல இருந்து நீக்கி, உறவுகளை எல்லாம் நீக்கி, அதுல என்ன பண்றாரு, ரெஸ்ட் கொடுக்குறாரு சாமி. அதுதான் இறப்பு. அதெல்லாம் சொல்றாரு. அப்படி ஒரு காலம் வந்து உடம்பு விட்டு உயிர் போகும்போது உறவுகள்லாம் சுற்றி அழுகின்ற நிலையிலே இப்படிதான் நடக்கும். இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காத, அது உண்மைதான். கண்டு அழுது எழ, அந்த நேரத்துல என்ன ஆகுமா, உயிர் உடலை பிரிந்து போம். உடம்பு உயிரை விட்டு பிரிஞ்சிடும். உயிரை விட்டு உடம்பு என்ன ஆயிடும், பிரிஞ்சிடும். இது நிச்சயம். அது நடக்க போறதுதான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்துகள் இவருக்கு நடக்காது. என்னைக்குமே ஏதாவது இருக்காங்களா மாதிரி, யாருமே அது மாதிரி கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரியும், அது நிச்சயம். அறிந்தால் பேதை வாழ்வனும் பிணக்கினை தவிர்ந்து. அதனால இந்த வாழ்க்கையை ரொம்ப பெருசா எல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு. இது என்னைக்கும் போறதுதான். இருக்கிறதுக்குள்ள நன்மையை செஞ்சுக்கும். எது நம்ம கூட வரும், பொண்ணும் பொருளும் உறவுகளும் போகமா வரும். நமக்கு தொடர்ந்து வருகிறது எது, பற்றி வரும் இருவினை புண்ணிய பாவமே என்பார் பட்டினத்தார். இருகை குப்பி அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே அப்படின்வார் பட்டினத்தார். சுற்றங்கள்லாம் எவ்வளவு தூரம் தெரியுமா இருக்கும், வீடு வரைக்கும் தான் சுற்றம். வீட்டு வரைக்கும், வீட்டை தாண்டி தெரு வரைக்கும் யார் வருவா தெரியுமா, மனைவி வருவான். சுடுகாடு வரைக்கும் ஒருத்தர் வருவான், அது யார் தெரியுமா, பையன். அதுக்கப்புறம் யாரு தான் வருவா, அதுக்கப்புறம் யாரு வருவான்னா, உயிருக்கு யார் துணையாக வருவானா, வினைதான். நல்வினை தீவினை பயனாகிய புண்ணிய பாவம் தான் வரும். மைந்தர்கள் சுடுகாடு வரை வருவார்கள், வீதி வரை மனைவி வருவாள். ஆனால் உயிரை பற்றியே தொடர்ந்து வருவது எப்படி, எது, புண்ணிய பாவமாக வரும். அப்ப நாம செய்ய வேண்டியது எதை குறிப்பா எடுத்துக்கணும், அது ரொம்ப ஜாக்கிரதை. நல்லது எவ்வளவு செய்யறோம், எவ்வளவு தீவினைகளை கழிக்கின்றோம், எவ்வளவு நல்வினைகளை ஈட்டுகின்றோம், இதை நம்ம பார்க்கணும். அதான் சொல்றாரு. நாம் என்ன பண்ணணுமா, இந்த வாழ்வை, இது பேதை வாழ்வு, நிலையில்லாத இந்த வாழ்வை, இந்த பிணக்கினை, இந்த நோயை நீக்கிது, வினைக்கினை தவிர்த்து கருந்தடங்கண்ணி பங்கனை உயிரை கால காலனை கடவுளை. கருந்தடங்கண்ணி பாகனா உமையை பாகமாக உடைகின்ற பெருமானை, உயிரைன்னு ஒரு வார்த்தை வேண்டும். உயிர்னா உயிருக்கு உயிராக பெருமான் விளங்குகிறார். இந்த உடலை இயக்குவது உயிர் என்றால், இந்த உயிருக்கு உயிராக இயக்குவது எது, பெருமான் தான். அதனால உயிரைன்னு சொல்லுகின்றார். உயிரை கால காலனை, அவன் எல்லா காலன் என்றால் உயிரை உடலிலிருந்து மீட்பவன் தான் காலன். அந்த காலனுக்கே காலனாக விளங்குபவன் அவன். நாம் அவனை வழிபாடு செய்வோமே ஆனால் காலனால் இந்த உடல் சென்று பற்றி நரகத்திற்கு செல்லாது, இது சிவலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீ காலனாகிய அவனை வழிபட வேண்டும். காலனை கடவுளை விரும்பி அவனை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இவர் சொல்றாரு, செய்யலாம் இது ஆயிடுமா, அது போயிருமா, சுத்தம் ஆயிருன்றாங்க, அது இது தோஷம் வந்துருன்றாங்க, அதனால சாமி கும்பிடமா, அதெல்லாம் இல்லை. அவனை வழிபாடு செய்ய வேண்டும். கருந்தடங்கண்ணி பங்கனை உயிரை காலனை கடவுளை விரும்பி. ரொம்ப முக்கியமான வழிபாட்டில் நமக்கு மிக முக்கியமான எது தெரியுமா, விருப்பம்.
விருப்போடு வித்தை வித்து அப்பர் பேர். விருப்பத்தோடு செய்யணும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலல் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினா இடவல்லாருக்கு கரும்பியில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. விரும்பி நல் விளக்கு தூபம் நம்ம செய்யணும்னா அவர் சொல்லுவாரு திட்டுவாரு, இவர் சொல்லுவாரு திட்டுவாரு, அவர் ஏதாவது கோச்சிப்பாரு, அதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. நம்மளுடைய விருப்பம் இருக்கணும். நாம் விரும்பி செய்தால் மட்டும்தான் நமக்கு பெருமான் கரும்பினில் கட்டியாக விளங்குவான். அப்பர் சொல்றாரு, விரும்பி செருந்தி பொன்மலர் திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனனே. அப்படிப்பட்ட பெருமான் திருத்திணை நகரில் வீற்றிருக்கின்றான். அவனை விருப்பத்தால் வழிபாடு செய்ய வேண்டும். செய்தால் காலன் என்று சொல்லப்படக்கூடிய யமனால் இந்த உயிர் ஆட்கொள்ளப்பட்டு உடலிலிருந்து உயிர் பிரிந்து துன்பத்திற்கு ஆளாகாது. நம்மை சிவதூதர்கள் சிவலோகத்திற்கு அழைத்து செல்வார்கள். நம்மையெல்லாம் பலரிகழ்ந்து உரைப்பதன் முன் நன்மை ஒன்றிலா தேரரு புன்சமனாம் சமயமா ஆகிய தவத்தினர் அவத்தை தன்மை விட்டு ஒழி நன்மையை வேண்டில் உமையோர் கூரனை ஏறுகந்தானே உம்பராதியை எம்பெருமானை சமயமார் பொழில் திருத்திணை நகருள் சென்றடை மனனே. சிறிதும் ஒழுக்கம் இல்லாதவர்களாக விளங்குபவர்கள் சமணர்கள். அமணர்கள் பேச்சை நாம் கேட்க வேண்டாம். அவர்கள் உடையை குளிக்கவே மாட்டான் சமணன். ஞானசம்பந்தர் ரொம்ப அதிகமா சொல்லுவார், சமணர்கள் குளிக்க மாட்டேன், குளிச்சா அழுக்கு போயிடும் உடம்பு விட்டு, அதுல கிருமிகள்லாம் இறந்து போயிடும், உயிர் இதுவாயிடும் சொல்லிட்டு குளிக்கவே மாட்டானா. அப்படி அவர்கள் பேச்சை எல்லாம் பொருளாக கொள்ள வேண்டாம். உமையோர் கூரனை ஏறுகந்தான். இந்த உலகம் நம்மை பழிக்கும், எது தவறானவற்றை பின்பற்றுவோமே ஆனால் நம்மை எல்லாம் பலர் இகழ்ந்து உரைப்பதன் முன் நன்மை ஒன்றிலா. நம்ம அடுத்தவங்க எல்லாம் நம்மளை குறை சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தவறான ஒன்றையே பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்காங்க இல்லையா, அவர்கள் பின் செல்லாமல் உமையோர் கூறனா விளங்குகின்ற பெருமானை சென்று நாடுவோமே ஆனால் நாம் இந்த மனம் என்ன ஆகுமா, உம்பராதியை உமையோர் கூரனை ஏறுகந்தானை உம்பராதியை எம்பெருமானை சிமயமா அற்பொழில் திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனனே. இந்த தவறான கருத்துக்களை எல்லாம் புகுத்தி சமய நெறிகளை எல்லாம் தந்து நம்மை நன்மை அல்லாத நெறிக்கு நம்மை ஈடுபடுத்துகின்ற மாற்று சமயத்தவர்களாக அவர்கள் பேச்சை கேட்டு வாழ்வை நீங்கள் துன்பத்தில் ஆழ்த்து விடாதீர்கள். நீங்கள் நன்மையை பெற வேண்டுமா, சிவக்கொழுந்தீசரை வழிபாடு செய்யுங்கள். நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெருமானை வழிபாடு செய்யலாம், சிவபெருமானை வழிபாடு செய்யலாம், திருமுறை நெறியில் என்று சைவ நெறி நமக்கு கற்பிக்கின்ற நிலையில் என்று வழிபாடு செய்யலாம் நினைப்போம். நாம இதை ஏன் சார் பண்றீங்க, இதையும் பண்ணுங்க சார், நமக்கு ஒருத்தர் சொல்றதுக்கு ஒருத்தர் நிற்பான், ஒரு புதுசா ஒன்றத்தை பண்றதுக்கு நிற்பான். அந்த சாமியும் கும்பிட்டு வைங்களேன் சார், இவர் செய்யலாம் அவர் செய்வார்ல, அவர் செய்யலாம் அவர் செய்வார்ல. நமக்கு எப்படின்னா ஒருத்தர் செய்யலாம் அடுத்தர் செய்வார்னு போயிடும், ஆல்டர்னேட்டர். நமக்கு ஒரு சாமி எப்படி நம்ம கலந்து செய்வாரு, நம்மையே அவன் நம்பி இருக்கின்றான். ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய துன்பங்கள் நீங்கும். இந்த சாமியை கும்பிட்டா அந்த சாமிக்கு எந்த சாமியை கும்பிடுறோம், நமக்கே அந்த ஒருமைன்றது. அதுதான் ஒருமைன்றது. என்ன, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. மணியார் சொல்றாருல, ஒருவன் தான், ஒன்றே பதியின்வார் சித்தாந்தத்தில். அந்த ஒருவன் தான் கடவுள். அந்த அப்படி வழிபாடு செய்ய வேண்டும். மாற்று சமயத்தோர் மாற்று கருத்துக்களுக்கு முற்பட்டு மனம் துன்பத்தில் ஆழ வேண்டாம். இதிலிருந்து மீண்டு நன்மையை பெற வேண்டும் என்றால் திருத்திணை நகரில் விற்றிருக்கின்ற சிவக்கொழுந்தினை வழிபாடு செய் என்று மனதுக்கு சொல்லி நிறைவாக நீடு பொக்கையில் பிறவியை பழித்து நீங்கலாம் என்று மனத்தினை திருட்டி சேடலாம் பொழில் திருத்தணை நகருள் சிவக்கொழுந்தினை திருவடி இணைந்தாள் நாடெல்லாம் புகழ் நாவலூராளி நம்பி இவன் தொண்டன் ஊரன் உரைத்த பாடலாம் தமிழ் பத்திவை வல்லார் முத்தியாவது பரகதி பயனே. இந்த பிறப்பு எப்படிப்பட்டது, நீடு பொக்கையில் நிலையில்லாத பிறப்பு ஆகிய இந்த பிறப்பை விட்டு நீங்கி பழித்துன்னு ஒரு அர்த்தம் போட்டிருப்பார். பழித்துனா இது நிலை இல்லாததுன்னு சொல்றது பழிப்பு, அது அதுல இருந்து நீங்கிறது தான். ஏன் சார் நல்லா இருக்கும் சார், இப்படியே இருந்துரும் சார் அப்படின்றது என்ன ஆகுது, அதுக்கு மேல விருப்பம் செலுத்துற மாதிரி ஆகுது. இதுதான் நிலை இல்லாதது என்பது அதை பழித்தல் போல. அப்படி பழித்தால் ஒழிய அதிலிருந்து நீங்க முடியாது. இப்போ நாம மணி 8 வீட்டுல இருந்தது தான் நம்ம டிவி பார்த்துருப்போம், டிவியில இருந்திருப்போம், அதை பண்ணியிருப்போம், இதை பண்ணி. இப்ப அதெல்லாம் பண்ணல, இப்ப இங்க இருக்கோம். இப்ப இங்க இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம இந்த நினைவிலேயே இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாம் அவமான அந்த செயல்களை பழித்திருக்கின்றோம். அதெல்லாம் தேவையில்லை. நீங்க டிவி பார்க்கலையா, 8 மணிக்கு அந்த சீரியல் போட்டா நம்ம நீங்க இங்கேயோ போய் கோயிலுக்கு இங்கேயோ போயிட்டீங்க, கோயில போய் என்னங்க நீங்க அட போங்க, நீங்க வேற கோயிலுக்கு போறதாங்க முக்கியம்.
பெருமானை வழிபாடு செய்வதும் அவன் புகழ் நாமங்களை செவியார கேட்பதும் அல்லமா இன்பம். நீங்க ஏதோ அவமான ஒன்றை போய் இன்பம்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, என்ன நீங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த அவமான ஒன்று பழித்தலுக்குரியதாகும் இல்லையா? எப்போ நன்மையான ஒன்றை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவமான ஒன்றை ஒருவர் நமக்கு கற்பித்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை பழிப்போம். பழித்தல் தவறா என்றால் என்ன? தவறு இல்லை. தவறான ஒன்றை பழித்தல் என்பது தவறே இல்லை. சார் நீ செய்யறது தவறு அப்படி சொல்லாம இருக்கு. தவறு செய்யறேன்னு சார் அவருக்கு அது பிடிச்சிருக்கு. சில பேர் இந்த என்ன சொல்றது, ரொம்ப பொதுமையான பதிலா இருக்கும். பொதுமைனா அவருக்கு மனசுக்கு வச்சுக்கூடாது, இவர் மனசுக்கு வச்சு. இவருக்கு கோயிலுக்கு போறதுக்கு பிடிச்சிருக்கு சார், அவருக்கு வீட்டுல டிவி பாக்குறது பிடிச்சிருக்கு. அப்ப இது நடுவில் வந்து ஒரு பஞ்சாயத்து பதில் சொல்றது, நடுவில் எல்லாமே இது பதிலாது சார் அவர் தவறு செய்யறாரு அப்படின்றது ஒண்ணு. தவறுன்னு சொன்னாதானே இது ஒருவர் நன்மை செய்யறான்னு பொருளே வரும். அவருக்கு அது பிடிச்சிருக்கு சார், இவருக்கு இது பிடிச்சிருக்கு சார் அப்படி சொல்றது பதிலாது நழுவுற மாதிரி, இந்த வெண்டைக்காய் மாதிரி வாழ குழக்கா மாதிரி சொல்றாரு. சார் நீ செய்யற தப்பு, தப்புன்றது தப்புன்னு தானே சொல்லி ஆகணும். அதுதான் சொல்றாரு, இந்த பிறவியை பழித்து நீங்கலாம் என்று எதை சொல்லணும்? என்ன பண்ணமா? மனத்தினை தெருட்டி சேடலாம் பொழில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை திருவடி இணைதான். இந்த மனசை என்ன பண்ணிட்டு இருக்காராம் இவ்வளவு நேரம்? இந்த பொய்யான இந்த உலக போகத்திற்குள் உடல் இந்த பொக்கையான நிலையில்லாத இந்த உடலினால் பெறுகின்ற இன்பத்தில் திளைத்து இந்த பிறவியை வீணாக்குவதிலிருந்து நீங்கி மனதை தெருட்டுறாருன்னா மனசு எப்படியாவது அதை கன்வின்ஸ் பண்ணி எதையாவது சொல்லி அதை அப்படியே கூட்டிட்டு வர்றாரு. எதுக்கு கூட்டிட்டு வர்றாரா? திருத்திணை நகரில் வீட்டிருக்கின்ற பெருமான் திருவடிக்கு அதை சென்று அணைய செய்வதற்காக. திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை திருவடி இணைதாள் நாடெல்லாம் புகழ். திருத்திணை நகருள் திருவடி இணை தாழ் நாட, நாடலாம்னு போட்டிருக்கா, நாடலாம் இல்ல நாட. எதை நாட? திருவடி இணைதாள் நாட. நாட அங்க போட்டக்கூடாது, ஆட்டில் இங்கதான் வரணும். பொருள் எப்படி எடுக்கணும்? திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை திருவடி இணைதாள் நாட. நாடன்னா சென்று அடைய. அதுக்குதானே இவ்வளவு பேசுவாரு, மனமே சென்று அடை சென்று அடை சென்று அடைந்தாரே. அந்த சென்று அடைதல் தான் நாடுதல். அது சென்று இதுவரை அடைய வேண்டும் சொன்னாரு, இப்ப அது சென்று அடைந்து விட்டது, அப்ப நாடி விட்டது. நாடுதல்னா என்னது? சென்று அடைதல் இல்லையா? அது சொல்ற இணைதாள் நாட நாடு எல்லாம் புகழ் நாவலூர் ஆளி. இந்த உலகமே புகழ்கின்ற நாவலூர் ஆளி என்று சொல்லப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி நம்பியாரூராகிய நம்பி இவன் நம்பி வன் தொண்டன். நம்பினா தன்னை சொல்ற, அதாவது ஞானசம்பந்தரை போலவே பதிகத்தினுடைய நிறைவுல கடைக்காப்புன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவர் பதிவு செய்யறார் யார் பாடினதுன்னு. வன் தொண்டன் ஊரன் உரைத்த பாடலாம் பாடலாம் தமிழ் பத்திவை. இந்த பாடலாகிய இந்த 10 பாடல்களை யார் ஒரு பாடுகின்றார்களோ அவர்கள் முத்தியாவது பரகதி பயனே. அவர்கள் முத்தி இன்பம் வானோர் உலகமாகிய நிறைவாக விளங்குகின்ற, உயிருக்கு நிறைவாக விளங்குகின்ற முத்தி இன்பத்தை கட்டாயம் பெறுவார். இதுவே இந்த பதிகத்தினுடைய பயன், திருத்திணை நகருடைய பயன் என்று சொல்லி மனதை இந்த உலக போகங்களில் குவித்து துன்பத்திற்கு ஆளாகாமல் அவனை வழிபட வேண்டும் என்கின்ற ஆற்றுப்படுத்துகின்ற நிலையில் இந்த பகுதி அமைகிறது. அப்படி அமைத்தால் அது நிறைவாக இந்த பிறவியில் வாழ்வாங்கு எதை இந்த பிறவியில் பெற வேண்டுமோ அதை இந்த பிறவியில் பெற்று நிறைவாக முத்தி இன்பத்தையும் பெறும் என்பதுதான் இந்த திருத்திணை நகர் பதிகம் நமக்கு வலியுறுத்துகின்ற செய்தி என்று சொல்லி இந்த அளவிலே நம்முடைய சைவ சமய பக்த சபையின் மூலமாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற இந்த சுந்தர தேவார வரலாற்று முறையிலே இன்றைய தினம் திருத்திணை நகர் தளத்தில் இருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கான ஒரு பதிகத்தை தந்து மேலும் அடுத்த தளத்திற்கு செல்ல இருக்கின்றார் சொல்லி நல்ல வாய்ப்பை எளியனுக்கு நல்கி எளியனுக்கு இந்த நெறியிலே ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சைவ பக்த சபை அன்பர் பெருமக்களுக்கும், குறிப்பாக உடனிருந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வை செவியார கேட்க வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாம் அனைவரும் பொன்னார் திருவடிகளுக்கும் சிற்றடியேன் பணிவு கலந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி.